ஓம் சாந்தி. விசிடி நம்பர் 736 736 சென்னை. முரளி தேதி 20/12/1967 20/12/1967. விளக்கம் கொடுத்த தேதி 15/8/2007 15/8/2007. ओम शांति. एक छोटा सा रात्रि क्लास है. இது சின்ன ஒரு இரவு வகுப்பு. 20 दिसंबर 1967 का. 20 டிசம்பர் 1967. मुरली कब मिस नहीं करनी चाहिए. பாபா சொல்கிறார், முரளி எப்பொழுதுமே மிஸ் பண்ணக்கூடாது. मुरली सुनने और समझने का बड़ा शौक होना चाहिए. முரளி கேட்பது மற்றும் புரிந்து கொள்வதில் மிகவும் அதிகமான ஈடுபாடு தேவை. सवेरे के टाइम तो फुर्सत रहती है. காலை நேரத்தில் டைம் கிடைக்கும். अभी तुम बच्चों को ईश्वरीय मत मिलती है. कैसे? இப்பொழுது குழந்தைகளாகிய உங்களுக்கு ஈஸ்வரனினுடைய வழி கிடைக்கிறது. எதிலிருந்து? मुरली से. முரளியின் மூலமாக. वो मत नहीं आकर के लेंगे. அந்த வழியை எடுத்துக்கொள்ளவில்லை என்றால் वो मत नहीं आकर के लेंगे तो फिर पद क्या पावेंगे. அந்த வழியை எடுத்துக்கொள்ளவில்லை என்றால் பிறகு என்ன பதவியை அடைவீர்கள்? बहुत फर्क हो जाता है. பெரிய வித்தியாசம் வந்துவிடும். इस बात में எந்த விஷயத்தில்? पढ़ाई पढ़ने वालों में जो रेगुलर और पंक्चुअल होकर पढ़ते हैं, அதாவது படிப்பு படிப்பவர்களில் யார் ரெகுலர் மற்றும் பங்க்சுவலாக படிக்கிறார்களோ, और जो रेगुलर पंक्चुअल होकर नहीं पढ़ते हैं, उनमें बहुत फर्क हो जाता है. மற்றும் யார் ரெகுலர் மற்றும் பங்க்சுவலாக படிப்பதில்லையோ இவர்கள் இருவருக்கும் நடுவில் அதிகமான வித்தியாசம் வந்துவிடும். क्योंकि ईश्वरीय मत मिलती है एक बाप से. ஏனென்றால் ஈஸ்வரனினுடைய வழி கிடைக்கிறது ஒரு தந்தையிடம் இருந்து. और बाकी सब मनुष्य मात्र से आसुरी मत मिलती है. மற்ற அனைத்து மனிதர்களிடமிருந்து அசுர வழி கிடைக்கிறது. मनुष्य मत से नरकवासी. மனிதன் வழிப்படி நடப்பதனால் நரகவாசியாகவும், और ईश्वरीय मत से स्वर्गवासी बनते हो. மற்றும் ஈஸ்வரனினுடைய வழிப்படி நடப்பதனால் சுவர்க்கவாசி ஆகுகிறோம். क्या खास बात? ईश्वर என்ன முக்கியமான விஷயம் உள்ளது? मत में क्या खास बात है जो स्वर्गवासी बनते हैं. ஈஸ்வரனின் வழியின் மூலமாக ஈஸ்வரனின் வழியில் அப்படி என்ன முக்கியமான விஷயம் உள்ளது அதனால் சுவர்க்கவாசி ஆகுகிறார்கள்? ईश माना ही शासन करता. ஈஸ் என்றால் சாசன் கர்த்தா, அதாவது ஆட்சி செய்பவர். वर माना श्रेष्ठ. மற்றும் வர் என்றால் சிரேஷ்ட், அதாவது உயர்ந்தவர். जो दुनिया का
सबसे श्रेष्ठ ते श्रेष्ठ शासन करता है। யார் உலகத்திலேயே உயர்ந்ததிலும் உயர்ந்த ஆட்சி செய்பவரோ, अच्छे से अच्छा शासन करता है, நல்லதிலும் நல்ல ஆட்சி செய்பவர், वही शासन करते हैं। कड़क शासन करते हैं। ஒரு சிலர் மிகவும் கடுமையான ஆட்சி செய்கிறார்கள், दंड विधान का शासन करते हैं। தண்ட விதான், அதாவது தண்டனை கொடுப்பது போன்ற ஆட்சியில் தண்டனை கொடுப்பது போன்ற காரியம் கூட நடக்கிறது. அப்படிப்பட்ட ஆட்சி செய்கிறார்கள். जो शासन करते हैं वो सबसे श्रेष्ठ शासन है। மற்றும் தந்தை என்ன ஆட்சி செய்கிறாரோ அது அனைவரை காட்டிலும் உயர்ந்த ஆட்சி. प्यार का शासन है। அன்பினால் ஆட்சி, அதாவது அன்பான ஆட்சி நடக்கிறது. दिल का सौदा है। அதாவது மனதினுடைய கொடுக்கல் வாங்கல். इसलिए तुम ईश्वरीय मत से स्वर्गवासी बनते हो। அதனால் நீங்கள் ஈஸ்வரனின் வழியின் மூலமாக ஸ்வர்கவாசி ஆகுகிறீர்கள். फिर जब देवताओं का राज्य पूरा होता है பிறகு தேவதைகளினுடைய ஆட்சி எப்பொழுது முழுமை அடைகிறதோ तो मनुष्य होते हैं। அப்பொழுது மனிதர்கள் இருக்கிறார்கள். मनुष्य मत से फिर नीचे उतरते हैं तो मनुष्य होते हैं। ईश्वरीय मत से स्वर्गवासी बनते हो। फिर जब देवताओं का राज्य पूरा होता है तो मनुष्य होते हैं। தேவதைகளினுடைய ஆட்சி முழுமை அடைந்த பிறகு மனிதர்கள் இருக்கிறார்கள். मनुष्य मत से फिर नीचे उतरते हैं। மனிதன் வழிப்படி பிறகு கீழே இறங்கி வந்து விடுகிறார்கள். देवताओं के राज्य में नीचे नहीं उतरते थे क्या? பாபா கேட்கிறார், ஏன் தேவதைகளினுடைய ஆட்சியில் கீழே இறங்கவில்லையா என்ன? देवताओं के राज्य में भी तो नीचे उतरे 16 कला संपूर्ण से। தேவதைகளினுடைய ஆட்சியிலும் கூட கீழே இறங்கி வந்தோம் தானே. त्रेता के अंत में 8 कलाएं हो गई ना। 16 கலை நிறைந்தவர்களிலிருந்து திரேதாவில் 8 கலை உடையவர்களாக ஆகிவிட்டோம் அல்லவா திரேதாவின் கடைசியில். फिर பிறகு अरे उतरे तो இறங்கினோம் தானே. उतरते हैं लेकिन वो यहाँ संगम युग की शूटिंग का प्रभाव है। இறங்கினோம், அது இங்கே சங்கம் யுகத்தினுடைய ஷூட்டிங்கினுடைய பிரபாவம். शूटिंग पीरियड में जब कोई नई आत्मा आती है ஷூட்டிங் பீரியடில் எப்பொழுது ஏதாவது புதிய ஆத்மா வருகிறார்களோ तो फोर्स से आती है, அப்பொழுது ஃபோர்ஸாக வருகிறார்கள். पक्के श्रद्धा विश्वास से आती है। மிகவும் உறுதியான நம்பிக்கை விசுவாசம் உடையவர்களாக வருகிறார்கள். इसलिए कहते हैं विश्वासम फलदायकम। அதனால் தான் சொல்கிறார்கள் விசுவாசம் பலதாயகம், அதாவது நம்பிக்கை இருந்தால் பலன் கண்டிப்பாக கிடைக்கும். जो पक्की श्रद्धा पक्का निश्चय बैठा हुआ है உறுதியான நம்பிக்கை மற்றும் விசுவாசம் என்ன உள்ளதோ वो श्रद्धा ही उसको सतोप्रधान स्टेज में ले जाती है। அந்த நம்பிக்கையே அவர்களை உயர்ந்த நிலைக்கு கொண்டு அழைத்து செல்லும், சத்தோப்பிரதான நிலைக்கு அழைத்து செல்லும். फिर धीरे धीरे नीचे उतरते जाते हैं।
பிறகு மெதுமெதுவாக கீழே இறங்கிக் கொண்டே போகிறார்கள். आपस में लेन देन करने लग पड़ते हैं। ஒருவருக்கொருவர் கொடுக்கல் வாங்கல் செய்ய ஆரம்பித்து விடுகிறார்கள். या तो मनमत या तो मनुष्य मत का। மன்மத், அதாவது தன்னுடைய மனதினுடைய வழிப்படியோ அல்லது மனிதர்களினுடைய வழிப்படியோ ஒருவருக்கொருவர் கொடுக்கல் வாங்கல் வைத்துக் கொள்கிறார்கள். तो सतयुग त्रेता में जो मत मिली है वो संगम युग में ईश्वरीय मत मिली है। அப்பொழுது சத்தியுகம் திரேதா யுகத்தில் என்ன வழி கிடைக்கிறதோ அது சங்கம் யுகத்தில் ஈஸ்வரன் மூலமாக கிடைக்கப்பட்ட வழி. त्रेता के बाद वो ईश्वरी मत की प्रारब्ध खलास हो जाती है। திரேதாவிற்கு பின்னால் அந்த ஈஸ்வரனினுடைய வழிப்படி நடந்ததின் பலன் என்ன இருக்கிறதோ அது முடிந்து போய்விடுகிறது. फिर मनुष्य की मत मिलती है பிறகு மனிதர்களினுடைய வழி கிடைக்கிறது. तो नीचे उतरते हैं। பிறகு கீழே இறங்குகிறோம். जिस मत से इतना ऊंच मर्तबा मिलता है, எந்த வழிப்படி நடப்பதனால் நமக்கு இவ்வளவு உயர்ந்த பதவி கிடைக்கிறதோ, इतना कह के किस तरफ इशारा किया? இவ்வளவு உயர்ந்த பதவி என்று எங்கே அடையாளம் காட்டுகிறார், எங்கே சைகை காட்டுகிறார்? इतना मने लक्ष्मी नारायण के चित्र की तरफ इशारा करते हैं। இவ்வளவு உயர்ந்த பதவி என்று லக்ஷ்மி நாராயணன் பக்கமாக சைகை காட்டுகிறார். जिस मत से इतना ऊंच मर्तबा मिलता है, எந்த வழிப்படி நடப்பதனால் இவ்வளவு உயர்ந்த பதவி கிடைக்கிறதோ उस मत पर बच्चे ध्यान नहीं देते हैं। அந்த வழியை குழந்தைகள் கவனம் கொடுப்பதில்லை. और मनुष्यों की मत पर देखो कितना ध्यान देते हैं। ஆனால் மனிதர்களின் வழியில் பாருங்கள் எவ்வளவு கவனம் கொடுக்கிறார்கள். मनुष्य गुरुओं की मत पर ध्यान देते हैं। மனித குருக்களினுடைய வழியில் எவ்வளவு கவனம் கொடுக்கிறார்கள். मुरली जो मिस की है, முரளி என்ன மிஸ் பண்ணினீர்களோ वो फिर सुनना चाहिए। அதை திரும்ப கேட்க வேண்டும். कारण या कारण मिस हो जाती है ஏதாவது காரணத்தினால் முரளியை மிஸ் பண்ணிவிட்டீர்கள் என்றால் तो मुरली जरूर सुनना चाहिए। ईश्वर का परिवार बिल्कुल सिंपल है। அந்த முரளியை கண்டிப்பாக கேட்க வேண்டும். ஈஸ்வரிய குடும்பம் முற்றிலும் சிம்பிளானது. क्या सिंपल है? பாபா கேட்கிறார், என்ன சிம்பிள்? ईश्वरीय परिवार में कौन कौन है? ஈஸ்வரிய குடும்பத்தில் யார் யார் இருக்கிறார்கள்? लंबे चौड़े संबंध नहीं है। மிகவும் அதிகமான சம்பந்திகள் ஒன்றும் கிடையாது. बाप, बच्चे और बच्चियां। அப்பா மற்றும் குழந்தைகள், அதாவது ஆண் குழந்தை பெண் குழந்தை. बाकी जो भी संबंध है, மீதம் இருக்கக்கூடிய அனைத்து சம்பந்தங்கள் என்னவெல்லாம் உள்ளதோ उनको तोड़ना पड़ता है। அதை விட வேண்டி உள்ளது. कब? எப்பொழுது? इस संगम युग में। இந்த சங்கம் யுகத்தில். पड़ता है क्यों? ஏன் அவர்களினுடைய தொடர்பை நீ விட வேண்டி உள்ளது? कोई जबरदस्ती है क्या? ஏதாவது வலுக்கட்டாயமா என்ன? है? और संबंधों को जो और मनुष्यों के साथ जुड़े हुए हैं जन्म जन्मांतर की, और खास इस जन्म में देखने में आते हैं।
ஜென்ம ஜென்மமாக இருக்கக்கூடிய சம்பந்திகள் மற்றும் இந்த ஜென்மத்தில் யாரெல்லாம் சம்பந்திகள் இருக்கிறார்களோ அவர்களுடன் என்ன தொடர்பு உள்ளதோ அதை ஏன் விட வேண்டி உள்ளது? कोई न तोड़ना चाहे तो ஒருவேளை அந்த சம்பந்தத்தை யாரும் விட வேண்டாம் என்று நினைத்தார்கள் என்றால் कंपल्सन है। ஏன் கம்பல்ஷனா உடைத்துத்தான் ஆக வேண்டுமா? அவர்களினுடைய தொடர்பை விட்டுத்தான் ஆக வேண்டுமா என்று கேட்கிறார். हाँ, ऐसी ऐसी स्थितियां परिस्थितियां आती जाएंगी। பாபா சொல்கிறார், ஆமாம், விட்டுத்தான் தீர வேண்டும். இல்லை என்றால் அப்படிப்பட்ட சுச்சுவேஷன் சூழ்நிலைகள் வரும். कि वो सब संबंध तोड़ने पड़ेंगे। அதாவது அந்த அனைத்து சம்பந்தங்களையும் விட வேண்டி இருக்கும். एक शिव बाबा, दूसरा न कोई। ஒரு சிவ பாபாவை தவிர வேறு யாருமே இல்லை. अंत में सब समझते जाएंगे। கடைசி நேரத்தில் அனைவருமே புரிந்து கொண்டே இருப்பார்கள். सारी दुनिया झूठी, அதாவது முழு உலகமே பொய்யானது. अंत में सब समझते जाएंगे कि सारी दुनिया झूठी और एक बाप सच्चा। முழு உலகமே பொய்யானது, ஒரு அப்பா மட்டும்தான் உண்மையானவர். इसलिए बोला அதனால் தான் சொல்கிறார், कि बाकी जो भी संबंध है सब तोड़ने पड़ते हैं। மற்ற அனைத்து சம்பந்தங்கள் என்னவெல்லாம் உள்ளதோ அதை விட வேண்டி இருக்கும். तो देह और देह के संबंध जो पहले तोड़ लेंगे बुद्धि योग से, உடல் மற்றும் உடலினுடைய சம்பந்திகள் யாரெல்லாம் இருக்கிறார்களோ அவர்களினுடைய தொடர்பை புத்தியின் மூலமாக யார் முதலிலேயே நீக்கி விடுகிறார்களோ नष्टो मोहा स्मृति लब्धा बन जाएंगे, वो ज्यादा फायदे में रहेंगे। நஷ்டோ மோகா ஸ்மிருதி லப்தா, அதாவது யார் மோகத்தை விட்டு விடுகிறார்களோ, அதாவது மோகத்தை வென்றவர்கள் ஆகிவிடுகிறார்களோ அவர்கள் அதிகமாக பலனை அடையக்கூடியவர்களாக இருக்கிறார்களா? या बाद में तोड़ने पड़ेंगे लाजमी। அல்லது பின்னால் யாருக்கு வலுக்கட்டாயமாக விட வேண்டி உள்ளதோ, கம்பல்ஷன், स्थिति परिस्थिति विकराल होने के कारण அதாவது அந்த சூழ்நிலைகள் அனைத்துமே பயங்கரமாக இருப்பதன் காரணத்தினால் அவர்களுக்கு விட வேண்டி உள்ளது என்றால் वो ज्यादा ऊंच पद पाएंगे। அதாவது அப்படிப்பட்ட சூழ்நிலையின் காரணமாக அவர்கள் விட்டு விடுகிறார்கள் என்றால் அவர்கள் அதிக உயர்ந்த பதவி அடைவார்களா? बाद में मजबूरी से तोड़ेंगे। பின்னால் வலுக்கட்டாயமாக விடுகிறார்கள். पहले यही मुरली सुन करके धारण कर लेंगे, ஆனால் யார் முதலிலேயே முரளியை கேட்டு மாறிவிடுகிறார்களோ, தாரணை செய்து விடுகிறார்களோ, और बुद्धि योग से पहले ही तोड़ देंगे। பிறகு புத்தி யோகத்தின் மூலமாக முதலிலேயே விட்டு விடுகிறார்கள். फायदा किसको होगा? இதில் யாருக்கு அதிகமான பலன் கிடைக்கும்? जो जितना जल्दी नष्ट हुआ बनेगा, யார் எவ்வளவு சீக்கிரமாக நஷ்டமோக ஆகுகிறார்களோ, அதாவது மோகத்தை வென்று விடுகிறார்களோ, उतना जल्दी उतना ही ऊंचे पद प्राप्त करेगा। அவர்கள் அந்த அளவுக்கு உயர்ந்த பதவி அடைவார்கள். शादी करने से और ही संबंध बढ़ जाता है। திருமணம் செய்து கொள்வதனால் இன்னும் அதிகமான சம்பந்தம் ஆகிவிடும், அதாவது சம்பந்தங்கள் அதிகமாகிவிடும். अभी तोड़ने का समय है या जोड़ने का समय है? नए नए संबंध
पर अगर कोई जोड़ता जाए பாபா கேட்கிறார், இப்பொழுது சம்பந்தங்களை விட வேண்டிய நேரமா அல்லது சம்பந்தங்களை அதிகரிக்க வேண்டிய நேரமா? ஒருவேளை சம்பந்தங்களை விட வேண்டிய நேரத்தில் யாராவது அதிகரித்து கொண்டே இருந்தார்கள் என்றால் तो देह के संबंधों में और ही बढ़ोतरी कर ली। அப்பொழுது தேக சம்பந்திகளை இன்னும் அதிகரித்து விட்டார்கள். फिर ससुर घर भी याद आने लग पड़ेगा। பிறகு மாமியார் வீடும் ஞாபகம் வந்து கொண்டே இருக்கும். मित्र संबंधी नाते गोते सब याद आने लग पड़ेंगे। அதாவது பின்னால் மாமனார் வீடும் நினைவு வந்து கொண்டே இருக்கும். मित्र संबंधी नाते गोते நண்பர்கள், சம்பந்திகள், உறவினர்கள் सब याद आने लग पड़ेंगे। அனைவருமே நினைவுக்கு வந்து கொண்டே இருப்பார்கள். और यहाँ तो सबको भूलना है। सिर्फ ईश्वरीय இங்கே அனைவரையுமே மறக்க வேண்டும். क्या है ईश्वरीय संबंध? सिर्फ ईश्वरीय संबंध है। क्या है ईश्वरीय संबंध? मित्र संबंधी नाते गोते सब याद आने लग पड़ेंगे। और यहाँ तो सबको भूलना है। सिर्फ ईश्वरीय संबंध है। क्या है ईश्वरीय संबंध? இங்கே அனைத்தையுமே மறக்க வேண்டும். ஈஸ்வரிய சம்பந்தம் மட்டும்தான் உள்ளது. பாபா கேட்கிறார், என்ன ஈஸ்வரிய சம்பந்தம்? बाप और आपस में भाई बहन। அப்பா மற்றும் நாம் ஒருவருக்கொருவர் சகோதரன் சகோதரி. और सब देह सहित देह के सब संबंध भुलाने। மற்ற அனைத்து உடல் மற்றும் உடல் சம்பந்திகள் அனைத்தையுமே மறக்க வேண்டும். बाबा को तो संबंध आदि की याद भी नहीं है। பாபாவிற்கு சம்பந்தங்கள் இவையெல்லாம் நினைவுக்கு இல்லவே இல்லை, ஞாபகம் இல்லை. उसे सन की वाणी है। பாபா கேட்கிறார், இது எந்த வருடத்தினுடைய வாணி? 67 की। 1967 வாணி. देह सहित देह के सर्व संबंध तोड़ने हैं। உடலோடு உடல் சம்பந்தப்பட்ட அனைத்து சம்பந்தத்தையும் விட வேண்டும். रावण राज्य में संबंध का बहुत परिवार होता है। ये सर्व संबंध तोड़ने हैं। रावण राज्य में संबंध का बहुत परिवार होता है। பாபா சொல்கிறார், ராவணனுடைய ஆட்சியில் சம்பந்தத்தினுடைய அதாவது சம்பந்திகள் நிறைந்த குடும்பம் அதிகமாக உள்ளது. அதாவது குடும்பத்தில் அனைத்து சம்பந்திகளும் உள்ளார்கள். कितना घमासान होता है संबंधों का। नाना चाचा काका ताऊ ये वो। எவ்வளவு சம்பந்தத்தினுடைய கூட்டம் உள்ளது. அதாவது நானா, தாத்தா, சித்தப்பா, பெரியப்பா, பெரிய அண்ணா. अभी उन बहुत संबंधों को तोड़ना है। இப்பொழுது அந்த அனைத்து சம்பந்தங்களையும் விட வேண்டும். और देह भी पुरानी है। பிறகு உடலும் கூட பழையதுதான். एक संग जोड़ना है तो ऊंच पद पाई सकते हैं। ஒருவருடன் தொடர்பு வைத்து கொண்டால் உயர்ந்த பதவி அடையலாம்.
अनेकों के साथ संबंध जुड़े रहे ஒருவேளை அனைவருடன் சம்பந்தம் இணைந்திருந்தால் अंत तक, கடைசி வரை, तो लंबे समय की क्या प्रैक्टिस पड़ गई? அப்பொழுது நீண்ட காலமாக என்ன பிராக்டிஸ் ஆகிவிட்டது? नष्ट मोहा स्मृति लब्धा की प्रैक्टिस हुई क्या? நஷ்டோ மோகா ஸ்மிருதி லப்தா, அதாவது மோகத்தை வென்றவர்களாகவும் ஒருவர் மேல் அன்பு வைக்கக்கூடியவர்களாகவும் இருப்பதற்கான பிராக்டிஸ் ஆனதா? नष्ट मोहा स्मृति लब्धा की प्रैक्टिस हुई क्या? नहीं हुई। இல்லை. ऊंच पद कैसे पावेंगे? பிறகு உயர்ந்த பதவி எப்படி அடைவீர்கள்? संबंध होगा तो अंत में वो ही याद आ जाएगा। சம்பந்தம் இருந்தது என்றால் பிறகு கடைசி நேரத்தில் அதுதான் நினைவுக்கு வரும். अंत मते सोगते, அந்த மத்தே சோகத்தே, அதாவது கடைசி நேரத்தில், அதாவது இறக்கும் நேரத்தில் என்ன எப்படிப்பட்ட நிலை உள்ளதோ அதே நிலை தான் நமக்கு அடுத்த பிறவிலும் கிடைக்கும். बाबा पूछते हैं, பாபா கேட்கிறார், नारायणी नशा चढ़ा हुआ है, நாராயணி நஷா உள்ளதா? அதாவது நாராயணனுக்கு நாராயணி கிடைக்கப் போகிறார் என்ற போதை இருக்கும். இதைத்தான் நாராயணி நஷா என்று சொல்கிறார். அந்த போதையில் உள்ளீர்களா? अगर नारायणी नशा चढ़ा हुआ है तो ऊंच पद पा सकते हैं। பாபா சொல்கிறார், ஒருவேளை அந்த நாராயணி நஷா, அதாவது நாராயணி கிடைக்கப் போகிறார் என்ற போதை இருந்தது என்றால் உயர்ந்த பதவி அடையலாம். मौत तो सदैव ही सिर पर है। மரணம் எப்பொழுதுமே தலைமேல் உள்ளது. सड़क चलते चलते हादसा हो जाता है, ரோட்டில் நடந்து போகும்போதே ஆக்சிடென்ட் ஆகிவிடுகிறது. पता नहीं कब शरीर से छूट जावे। எப்பொழுது உடல் விட்டு போய் விடுமோ தெரியாது. அதாவது உடலை விட்டு உயிர் போய் விடுமோ தெரியாது. दिन प्रतिदिन संबंध तोड़ना है। நாளுக்கு நாள் சம்பந்தங்களை நீக்கிக் கொண்டே போக வேண்டும், விட்டுவிட வேண்டும். जो ज्ञान में चलते हैं யார் ஞானத்தில் உள்ளார்களோ जो ज्ञान में चलते हैं वो बड़े खबरदार रहते हैं। யார் ஞானத்தில் இருக்கிறார்களோ அவர்கள் மிகவும் அதிகமாக எச்சரிக்கையாக இருக்கிறார்கள். अगर ज्ञान में चलते हैं तो ஒருவேளை ஞானத்தில் இருந்தார்கள் என்றால் देह सहित संन्यास सन्यासी लोग तो कर नहीं सकते। क्यों? உடல் மற்றும் உடல் மற்றும் உடலோடு அனைத்தையுமே தியாகம் செய்வது இது சன்னியாசிகள் செய்ய முடியாது. பாபா கேட்கிறார், ஏன்? देह सहित देह के संबंधों का संन्यास உடல் மற்றும் உடல் சம்பந்திகள் அனைத்தையும் சந்நியாசம் செய்வது, அதாவது தியாகம் செய்வது, இது சன்னியாசிகள் செய்ய முடியாது. ஏன் செய்ய முடியாது? क्योंकि उन्होंने हठपूर्वक देह के संबंधों को त्यागा है। ஏனென்றால் அவர்கள் வலுக்கட்டாயமாக தேக சம்பந்திகள் அனைத்தையுமே தியாகம் செய்து விட்டார்கள். और हम ஆனால் நாம் बाप
से प्रीति जोड़ते हैं? நாம் அப்பா மீது அன்பு செலுத்துகிறோம். इसमें हठियों की बात ही नहीं. एक तरफ जुटेगा இதில் ஹடயோகத்திற்கான விஷயமே கிடையாது. और जितना जास्ती जुटता जाएगा ஒரு பக்கமாக மனது இணைந்தது என்றால் அதிலும் எவ்வளவு இணைந்து கொண்டே போகிறதோ उतना औरों की तरफ से स्वतः ही टूटता जाएगा. அந்த அளவுக்கு மற்றவர்கள் மேல் இருக்கக்கூடிய அன்பு நீங்கிவிடும். तो उन सन्यासियों के लिए कायदा नहीं है. ஆனால் இது அந்த சன்னியாசிகளுக்கு இது நடைமுறையில் கொண்டு வர முடியாது. क्या उन सन्यासियों के लिए कायदा नहीं है कि वो राजयोग सीख सके. என்ன, அதாவது அந்த சன்னியாசிகள் ராஜயோகம் கற்றுக்கொள்வது என்பது சட்டமே இல்லை. उनको इस प्रकार का ज्ञान मिलता ही नहीं है. அவர்களுக்கு இப்படிப்பட்ட ஞானம் கிடைப்பதே இல்லை. सिवाय तुम ब्राह्मणों के कोई में ये ईश्वरीय ज्ञान नहीं है. பிராமணர்களாகிய உங்களை தவிர வேறு யாருக்குள்ளேயும் இந்த ஞானம் கிடையவே கிடையாது. तुम ब्राह्मणों की लिस्ट में कौन कौन से ब्राह्मण है? பிராமணர்களாகிய அதாவது பிராமணர்களாகிய நீங்கள் என்றால் அதில் யார் யார் இருக்கிறார்கள் இந்த லிஸ்டில்? ब्राह्मणों की भी 9 कुड़ियां हैं. பிராமணர்களில் 9 குறி, அதாவது 9 வகையைச் சேர்ந்தவர்கள் இருக்கிறார்கள். तुम ब्राह्मण किनसे कहा है? பிராமணர்களாகிய நீங்கள் என்று யாரை சொல்கிறார்? अव्वल नंबर कुरी के हैं யார் முதல் வகையைச் சேர்ந்தவர்களோ उनसे कहा तुम ब्राह्मण, क्योंकि वो அவர்களிடம் சொல்கிறார் பிராமணர்களாகிய நீங்கள் என்று. आदि से लेकर अंत तक बाप के सन्मुख रहने करके पार्ट बजाने वाले. ஏனென்றால் அவர்கள் ஆரம்பத்திலிருந்து கடைசி வரை தந்தையின் முன்னால், அதாவது சண்முகத்திலிருந்து பாட்டு செய்கிறார்கள். அதாவது தந்தையை உள்ளேயும் சரி, அதாவது மனதளவிலும் சரி வெளியிலும் சரி எதிர்க்கக்கூடியவர்கள் கிடையாது. சண்முகத்தில், அதாவது முன்னால் இருக்கக்கூடியவர்கள். तो तुम्हारे अंदर जो ज्ञान है वो और कोई में नहीं है. कितने அப்பொழுது உங்களுக்குள்ளே என்ன ஞானம் உள்ளதோ அது வேறு யாருக்குள்ளேயும் இல்லை. बड़े बड़े गवर्नर, प्रेसिडेंट आदि हैं. कोई तो ऐसे भी हैं जो अपन को नारायण कहलाते हैं. எவ்வளவு பெரிய பெரிய பிரசிடென்ட் மற்றும் கவர்னர் இருக்கிறார்கள். ஒரு சிலர் தன்னைத்தானே நாராயணன் என்று சொல்லிக் கொள்கிறார்கள். बाप कहते हैं जो अपन को भगवान कहलाते हैं वो हिरण्यकश्यप है. தந்தை சொல்கிறார், யார் தன்னை பகவான் என்று சொல்லிக் கொள்கிறார்களோ அவர்கள் ஹிரண்யகஷ்யப். तुम बच्चे मास्टर, मैसेंजर व पैगंबर बने हो. குழந்தைகளாகிய நீங்கள் மாஸ்டர், மெசஞ்சர் அதாவது பெகம்பர், அதாவது மெசேஜ் கொடுக்கக்கூடியவர்கள் ஆகுகிறீர்கள். बाप का मैसेज देना तुम्हारा काम है. தந்தையினுடைய மெசேஜ் கொடுப்பது உங்களுடைய வேலை. मैसेज लेने वालों में जो अपने कुल का होगा மெசேஜ் எடுத்துக்கொள்பவர்களில் யார் தன்னுடைய குலத்தைச் சேர்ந்தவர்களோ उसकी पहचान क्या होगी? அவர்களினுடைய அடையாளம் என்னவாக இருக்கும்? कैसे समझेंगी ये हमारे कुल का है? எப்படி புரிந்து கொள்ளலாம் இவர் நம்முடைய குலத்தைச் சேர்ந்தவர் என்று? थोड़ा सा
सुनावेंगे वो झट समझ जाएगा। கொஞ்சம் அவர்களுக்கு சொன்னாலும் அவர்கள் உடனே புரிந்து கொள்வார்கள். कैसे समझेंगे ये हमारे कुल का है? பாபா கேட்கிறார், எப்படி புரிந்து கொள்ளலாம் இவர் நம்முடைய குலத்தைச் சேர்ந்தவர் என்று? थोड़ा सा सुनावेंगे वो झट समझ जाएगा। கொஞ்சம் சொன்னாலும் அவர்கள் உடனே புரிந்து கொள்வார்கள். खिंच जाएगा। அவர்களுக்கு அட்ராக்ஷன் ஆகிவிடும். जन्म जन्मांतर का सूर्यवंशी कुल का है, सूर्य से कनेक्शन रखने वाला है। ஜென்ம ஜென்மமாக சூரியவம்சியாக இருந்தார் என்றால், சூரியனுடன் தொடர்பு வைத்துக் கொள்ளக்கூடியவராக இருந்தார் என்றால், राम की आत्मा से कनेक्शन रखने वाला है। ராம் ஆத்மாவுடன் கனெக்ஷன் வைத்துக் கொள்ளக்கூடியவர் என்றால், आप किताब उसको झट, राम की आत्मा से कनेक्शन रखने वाला है तो पूर्व जन्मों का वो हिसाब किताब उसको झट खींच लेगा। அப்பொழுது பூர்வ ஜென்மத்தினுடைய அந்த கணக்கு வழக்கு அவரை உடனே கவர்ந்திழுக்கும். बाप के पास जाना है तो बेहद के बाप को याद करो। தந்தையிடம் போக வேண்டும் என்றால் எல்லைக்கு அப்பாற்பட்ட தந்தையை நினைவு செய்யுங்கள். तो पावन दुनिया का मालिक बन जाएंगे। அப்பொழுது தூய்மையான உலகத்தினுடைய முதலாளி ஆகிவிடுவீர்கள். पूछना चाहिए கேட்க வேண்டும், क्या चाहते हो? என்ன வேண்டும்? मुक्ति चाहते हो व जीवन मुक्ति चाहते हो? முக்தி வேண்டுமா அல்லது ஜீவன் முக்தி வேண்டுமா? बाकी मोक्ष तो होता नहीं। மிச்சபடி மோக்ஷம் அதாவது முக்தி கிடைப்பதில்லை. मोक्ष का अर्थ लगाते हैं सदा काल के लिए मुक्ति। மோக்ஷம் அதாவது அதற்கான அர்த்தம் என்ன புரிந்து கொள்கிறார்கள் என்றால், சதா காலத்திற்கும் முக்தி. हमें कभी आवे ही नहीं। मोक्ष का अर्थ लगाते हैं सदा काल के लिए मुक्ति, इस दुनिया में कभी आवे ही नहीं। அதாவது இந்த உலகத்திற்கு எப்பொழுதுமே வரவே கூடாது, அதைத்தான் மோட்சம் என்று புரிந்து கொள்கிறார்கள். अब तुमको क्या चाहिए? பாபா கேட்கிறார், இப்பொழுது உங்களுக்கு என்ன வேண்டும்? सदा काल के लिए मुक्ति चाहिए சதா காலத்திற்கும் முக்தி வேண்டுமா या थोड़े समय के लिए इस दुनिया से मुक्ति और बाकी जीवन में रहते हुए दुख दर्दों से मुक्ति चाहिए? तुम्हारी आत्मा की आवाज क्या है? அதாவது கொஞ்ச சமயத்திற்காக முக்தி, மற்றபடி இந்த உலகத்தில் இருந்து கொண்டு ஜீவன் முக்தியை அனுபவம் செய்வது. அதாவது வாழ்க்கையில் வாழ்ந்தாலும், அதாவது இந்த உடலில் இருந்தாலும் கூட துக்கத்திலிருந்து விடுபட்ட நிலை. இது இரண்டிலும் உங்களுக்கு என்ன வேண்டும்? உங்களுடைய ஆத்மாவினுடைய உள் மனசு என்ன சொல்கிறது? ये तो पूछा जाता है ना। सन्यासियों से तो पूछना ही व्यर्थ है। இப்படி கேட்கிறார் அல்லவா, சன்னியாசிகளிடம் கேட்பதே வேஸ்ட் தான். तो अपनी हट के पक्के हैं, हमें ये संसार नहीं चाहिए। அவர்கள் தன்னுடைய பிடிவாதத்தில் உறுதியாக இருக்கிறார்கள். அதாவது எனக்கு இந்த உலகம் தேவையே இல்லை,
कहेंगे तो कहेंगे कि स्वर्ग के सुख काक बिस्तर समान। இன்னும் அதிகப்படியாக சொன்னார்கள் என்றால் என்ன சொல்வார்கள்? சொர்க்கத்தினுடைய சுகம் காக்கை எச்சலுக்கு சமமானது என்று சொல்வார்கள். वो भी नहीं चाहिए। அதுவும் வேண்டாம். अभी देखो भारत में भगवान बहुत हो गए हैं। இப்பொழுது பாருங்கள், பாரதத்தில் பகவான் நிறைய ஆகிவிட்டார்கள். मना அப்படி என்றால் बाबा क्या कहना चाहते हैं? பாபா என்ன சொல்ல விரும்புகிறார்? भगवान एक होता है பகவான் ஒருவரா या बहुत होते हैं, सर्वव्यापी होता है? அல்லது நிறைய இருக்கிறாரா? சர்வ வியாபியாக இருக்கிறாரா? அதாவது எல்லா இடத்திலும் நிறைந்தவராக இருக்கிறாரா என்ன? भगवान तो एक व्यापी होता है। பகவான் ஒரு வியாபி தான், ஒரு இடத்தில் இருப்பவர் தான். करके आता है या बहुत होते हैं, सर्वव्यापी होता है? भगवान तो एक व्यापी होता है, एक व्यापी ही बन करके आता है। ஒரு வியாபியாக ஆகிக் கொண்டு வருகிறார், அதாவது ஒருவருக்குள்ளே தான் வருகிறார். एक व्यापी बन करके आवे तब तो सबकी बुद्धि एक में टिके। ஒரு வியாபி ஆகிக் கொண்டு வந்தால் தானே அனைவரினுடைய புத்தியும் ஒருவரிடம் நிலையாக இருக்கும். सर्वव्यापी बन के आवेगा तो क्या होगा? சர்வ வியாபி ஆகிக் கொண்டு வந்தால் என்ன ஆகும்? बुद्धि बिखर जाएगी या एक टिक हो जाएगी? புத்தி இங்கே அங்கே என்று அலையுமா? அனைத்து இடங்களிலும் புத்தி போய்விடுமா? அல்லது ஒரு இடத்தில் நிலையாக இருக்குமா? ये तो बच्चे समझते हैं। இதை குழந்தைகள் புரிந்து अभी கொள்கிறீர்கள். टाइम बहुत पड़ा है இப்பொழுது நேரம் அதிகமாக உள்ளது. इस बात में। எந்த விஷயத்தில்? सर्वव्यापी बदल करके सारी दुनिया की बुद्धि में एक व्यापी हो जाए சர்வ வியாபி என்ற விஷயம் மாறி அனைவரினுடைய புத்தியிலையும் ஒரு வியாபி, அதாவது பகவான் ஒருவருக்குள் தான் வருகிறார். ये समझने में இதை புரிந்து अभी கொள்வது टाइम बहुत पड़ा है। இப்பொழுது அதிக நேரம் உள்ளது. இதை புரிந்து கொள்வதற்காக இப்பொழுது அதிக நேரம் உள்ளது. बच्चे समझते हैं। குழந்தைகள் புரிந்து கொள்கிறார்கள். 8-9 वर्ष तो है ही। 8-9 வருடம் உள்ளதுதான். 8-9 वर्ष में क्या होगा? 8-9 வருடங்களில் என்ன ஆகும்? सारी दुनिया की बुद्धि में बैठा हुआ है कि भगवान सर्वव्यापी है। முழு உலகத்தார் புத்தியிலையும் இந்த விஷயம் பதிந்துள்ளது, அதாவது பகவான் சர்வ வியாபி. वो बैठना शुरू हो जाएगा कि भगवान सर्वव्यापी नहीं है, एक व्यापी है। பிறகு பகவான் சர்வ வியாபி கிடையாது, ஒரு வியாபி தான். இந்த விஷயம் புத்தியில் பதிய ஆரம்பித்துவிடும். परंतु ये संदेश बहुतों को देना है। ஆனால் இந்த ऐसे சந்தேஷ் नहीं एक की बुद्धि में बैठ जाए। ஆனால் இந்த சந்தேஷ் நிறைய பேருக்கு கொடுக்க வேண்டும். அப்படி கிடையாது, ஒருவருக்கு கொடுத்து விட்டால் போதும். क्या என்ன? कि भगवान एक व्यापी है, एक ही मुकर्ररत है। அதாவது பகவான் ஒரு வியாபி, ஒரே ஒரு நிரந்தரமான ரதம், முக்கர ரதம். तो कल्याण हो जाएगा। அப்படி இருந்தால் நன்மை நடந்துவிடும். क्या करना है? என்ன செய்ய வேண்டும்? ये बात अनेकों को संदेश मिले। क्या करना है? ये बात बहुतों की बुद्धि में बैठे अनेकों को संदेश मिले। இந்த விஷயம் நிறைய பேர் புத்தியில் பதிய வேண்டும், நிறைய பேருக்கு சந்தேஷ் கிடைக்க வேண்டும். संदेश तो देना है ना। சந்தேஷ் அதாவது செய்தி, இந்த மெசேஜ் சொல்ல வேண்டும் அல்லவா?
ऊंच से ऊंच बाप का परिचय देना है। உயர்ந்ததிலும் உயர்ந்த தந்தையினுடைய அறிமுகத்தை கொடுக்க வேண்டும். ऊंच से ऊंच और नीचे से नीचे। உயர்ந்ததிலும் உயர்ந்த மற்றும் தாழ்ந்ததிலும் தாழ்ந்த என்றால் धर्म पिताएं होते हैं ना, தர்ம பிதாக்கள் இருக்கிறார்கள் அல்லவா? कोई धर्म पिताएं पहले आए, कोई धर्म पिताएं बाद में आए। ஒரு சில தர்ம பிதாக்கள் முதலில் வந்தார்கள், ஒரு சில தர்ம பிதாக்கள் பின்னால் வந்தார்கள். कोई उत्तरोत्तर श्रेष्ठ युग में आए, ஒரு சிலர் மேலும் மேலும் மேலே இருக்கக்கூடிய உயர்ந்த சிரேஷ்டமான யுகத்தில் வந்தார்கள். और कोई उत्तरोत्तर नीचे युग में आए। ஒரு சிலர் அவர்களை காட்டிலும் கீழான, அதாவது கீழான யுகங்களில் வந்தார்கள். ऐसे टाइम पर जिनकी पैदाइश होती है तर नीचे युग में आए। तो जैसे टाइम पर जिनकी पैदाइश होती है, அப்பொழுது எப்படிப்பட்ட நேரத்தில் யார் பிறந்தார்களோ उतना ही तो ऊंचा कार्य करने वाले होंगे। அந்த அளவுக்கு உயர்ந்த காரியம் செய்பவர்களாகத்தானே இருப்பார்கள். तुमको तो ऊंच से ऊंच बाप का परिचय देना है। உங்களுக்கு உயர்ந்ததிலும் உயர்ந்த தந்தையினுடைய அறிமுகத்தை கொடுக்க வேண்டும். ऊंच से ऊंच युग कौन सा है? பாபா கேட்கிறார், உயர்ந்ததிலும் உயர்ந்த யுகம் எது? सतयुग है। சத்தியுகம். समझते हैं बहुत ऊंचा युग है, சத்தியுகம் மிகவும் உயர்ந்த யுகம் என்று புரிந்து கொள்கிறார்கள். लेकिन वहाँ भगवान तो होता ही नहीं, किसी को ஆனால் அங்கே பகவான் இருப்பதில்லை. पहचान होती है भगवान की? யாருக்காவது பகவானினுடைய அறிமுகம் இருக்கிறதா என்ன? हाँ, सतयुग की स्थापना करने वाला सतयुग से पहले होगा, சத்தியுகத்தை உருவாக்கக்கூடியவர், ஸ்தாபனை செய்பவர் சத்தியுகத்திற்கு முன்னால் இருப்பாரா या सतयुग में होगा? हाँ, सतयुग की स्थापना करने वाला सतयुग से पहले होगा या सतयुग में होगा? सतयुग से पहले होता है। அல்லது சத்தியுகத்திற்கு பின்னால் இருப்பாரா? இல்லை, சத்தியுகத்திற்கு முன்னால் தான் இருப்பார். तो सतयुग से जो पहले का युग है, जिसमें बाप भगवान आते हैं, அப்பொழுது சத்தியுகத்திற்கு முன்னால் இருக்கக்கூடிய யுகம், அதில் பகவான் தந்தை வருகிறார். वो है श्रेष्ठ से श्रेष्ठ पुरुषोत्तम संगम युग। அவர்தான் உயர்ந்ததிலும் உயர்ந்த, அதுதான் உயர்ந்ததிலும் உயர்ந்த புருஷோத்தம் சங்கம் யுகம். आप आकर पुरुष अर्थात आत्माओं को नंबरवार उत्तम उत्तम डिक्लेयर करते। पुरुष अर्थात आत्माओं को नंबरवार उत्तम उत्तम डिक्लेयर करते। அந்த உயர்ந்த யுகத்தில் தந்தை வந்து ஆத்மாக்களுக்கு நடுவில் உயர்ந்ததிலும் உயர்ந்தவர்கள் யாரோ அவர்கள் டிக்ளேர் ஆகுகிறார்கள். बाप भगवान आते हैं, वो है श्रेष्ठ से श्रेष्ठ पुरुषोत्तम संगम युग। यहाँ बाप आकर पुरुष अर्थात आत्माओं को नंबरवार उत्तम उत्तम डिक्लेयर करते। அந்த உயர்ந்த யுகம் புருஷோத்தம் சங்கம் யுகத்தில் பகவான் தந்தை வந்து உயர்ந்ததிலும் உயர்ந்த ஆத்மாக்களை டிக்ளேர் செய்கிறார். तो ऐसे ऊंचे से ऊंचे बाप का परिचय देना है। அப்பொழுது அப்படிப்பட்ட உயர்ந்ததிலும் உயர்ந்த தந்தையினுடைய அறிமுகத்தை கொடுக்க வேண்டும். ऐसा ऊंच कार्य और दुनिया में कोई धर्म पिता कर ही नहीं सका। அப்படிப்பட்ட உயர்ந்த காரியத்தை
உலகத்தில் எந்த ஒரு தர்ம பிதாவும் செய்ய முடியவில்லை. ये नीच से नीचे हिरण्यकश्यप आदि तो तब लिखा है இந்த கீழானதிலும் கீழான ஹிரண்யகஷ்யப் இவர்களை பற்றி எப்பொழுது எழுதப்பட்டுள்ளது என்றால், जब थंब से निकल भगवान ने मारा, தூணிலிருந்து பகவான் வெளியே வந்து எப்பொழுது ஹிரண்யகஷ்யப்பை அழித்தாரோ. थंब क्या है? தூண் என்ன? ये शरीर ही खंबे मिसल है। இந்த உடல் தான் தூணுக்கு சமம். जिस तन में मुकर्रर रथ में भगवान बाप प्रवेश करते हैं गुप्त रूप में, மறைமுகமான ரூபத்தில் பகவான் எந்த உடலுக்குள் நிரந்தரமாக பிரவேசமாகுகிறாரோ, वो गुप्त बाप जब संसार में प्रत्यक्ष होता है, அந்த மறைமுகமான தந்தை இந்த உலகத்தில் எப்பொழுது வெளிப்படுகிறாரோ, तो ये हिरण्यकश्यप सब खलास हो जाते हैं। அப்பொழுது இந்த ஹிரண்யகஷ்யப் அனைவருமே அழிந்து விடுகிறார்கள். समझते हैं पेट चीर कर मारा, வயிறை கிழித்து அழித்தார் என்று புரிந்து கொள்கிறார்கள். भगवान क्या हिंसा करता है? அப்பொழுது பகவான் என்ன இம்சை செய்வாரா? अति नहीं, ये तो चीर कर मारा। भगवान क्या हिंसा करता है? हिंसा की तो बात ही नहीं। ये இம்சைக்கான விஷயமே கிடையாது. तो बुद्धि रूपी पेट की बात है। இது புத்தி ரூபமாகிய வயிறுக்கான விஷயம். बुद्धि रूपी पेट में उन हिरण्यकश्यपों के इतना दर्द होता है, புத்தி ரூபமாகிய வயிற்றில் அந்த ஹிரண்யகஷ்யப் அவர்களை போன்றவர்களுக்கு இவ்வளவு வலி ஏற்படுகிறது, टेंशन बढ़ता है டென்ஷன் அதிகமாகி விடுகிறது. कि वो कोई बात का जवाब पब्लिक को नहीं दे पाते। அதாவது அவர்கள் எந்த விதமான பதிலும் மக்களுக்கு சொல்லவே முடிவதில்லை. तो शास्त्रों में लिख दिया है, அப்பொழுது சாஸ்திரத்தில் எழுதிவிட்டார்கள், थंब से निकला कौन सा रूप धारण करके? தூணிலிருந்து வெளிவந்தார். எந்த ரூபத்தை தாரணை செய்து வெளிவந்தார்? नर के रूप में सिंह का रूप धारण करके निकला। மனிதன் ரூபத்தில் சிங்க ரூபத்தை தாரணை செய்து வெளிவந்தார். जैसे जंगल में शेर की आवाज सारे जंगल को दहलाए देती, எப்படி காட்டில் சிங்கத்தினுடைய சத்தம், சிங்கத்தினுடைய முழக்கமிடும் சத்தம் முழு காட்டிலும் அந்த ஓசை வெளிவரும், ऐसे ही बाप भी इस संसार रूपी जंगल में सिंह रूप बन करके प्रत्यक्ष होता है। அதே போல தந்தையும் கூட இந்த உலகத்தில் சிங்க ரூபத்தில் கர்ஜனை செய்கிறார். जिसकी बातों का, जिसकी धारण का सारे संसार में कोई के पास जवाब नहीं होता। அவருடைய விஷயத்திற்கு இந்த உலகத்தில் வேறு யாரிடமும், இந்த உலகத்தில் யாரிடமுமே பதில் கிடையாது. बाकी भगवान कैसे हिंसा करेंगे? மிச்சபடி பகவான் எப்படி இம்சை செய்வார்? कि कोई का पेड़ फाड़ेंगे, எப்படி யாருடைய வயிற்றையும் கிழிப்பார்? ये तो सब गपोड़े लिख दिए हैं இதெல்லாம் அப்படியே टाइम में, கதை சொல்லிவிட்டார்கள், பொய் எழுதிவிட்டார்கள். शास्त्रों में। எதில்? சாஸ்திரங்களில். अब ये ब्लाइंड फेथ कितना है? இது எப்படி இந்த மூட நம்பிக்கைகள் எவ்வளவு உள்ளது? गुरु जी ने सुनाया कि सतयुग में हिरण्यकश्यप का राज्य था। குருஜி சொல்கிறார், சத்தியுகத்தில் ஹிரண்யகஷ்யபினுடைய ஆட்சி இருந்தது.
सुनाया कि सतयुग में हिरण्यकश्यप का राज्य था, तो सत्यवचन महाराज குருஜி அப்படி சொன்ன உடனே சீடர்கள் சொல்லிவிடுகிறார்கள் சத்யவச்சன் மகாராஜ், அதாவது நீங்கள் என்ன சொன்னாலும் சத்தியம்தான். अरे जब सत्य का युग है तो वहाँ श्रेष्ठ होंगे. பாபா கேட்கிறார், அரே அங்கே சத்தியுகம் என்றால் या राक्षस होंगे? श्रेष्ठ ही होंगे. அங்கே சிரேஷ்டமானவர்கள் இருப்பார்களா அல்லது ராட்சசர்கள் இருப்பார்களா? சிரேஷ்டமானவர்கள் தான் இருப்பார்கள். फिर बताते हैं पेट फाड़ा भगवान ने. பிறகு சொல்கிறார்கள் பகவான் வயிறை கிழித்து விட்டார். अरे भगवान आकर के हिंसा सिखावेगा? பாபா கேட்கிறார், அரே பகவான் வந்து இம்சை சொல்லி கொடுப்பாரா என்ன? प्रवचन देते हैं तो ये सिखाते हैं कि कोई की हिंसा करो, मारो, हत्या करो. ஏதாவது குருக்கள் எப்பொழுது சொல்லி கொடுக்கிறார்களோ சீடர்களுக்கு, அப்பொழுது யாருடைய வயிற்றையும் கிளிங்கள் அல்லது இம்சை செய்யுங்கள் என்று சொல்லிக் கொடுப்பார்களா என்ன? इन शास्त्रों के सही अर्थ भगवान बाप ही आकर के सिखाते हैं. இந்த சாஸ்திரங்களினுடைய சரியான அர்த்தத்தை பகவான் வந்து சொல்லிக் கொடுக்கிறார். जैसे वो पेट है, எப்படி அந்த வயிறு உள்ளது, उस पेट में कोई बात पचाई जाती है. எப்படி வயிற்றில் ஏதாவது விஷயங்கள் ஜீரணமாகுகிறது, ये बुद्धि रूपी पेट है. அதே போல उस पेट में भोजन पचाया जाता है. இது கூட புத்தி ரூபமாகிய வயிறு. அந்த வயிற்றில் போஜன் அதாவது உணவு ஜீரணமாகுகிறது. और बुद्धि रूपी पेट में कोई ज्ञान की बातें पताई जाती है. அதே போலத்தான் புத்தி ரூபமாகிய வயிற்றில் ஞானத்தினுடைய விஷயத்தை ஜீரணம் செய்கிறோம். गणेश का पेट कितना बड़ा दिखाते हैं. பாபா சொல்கிறார், கணேசனுடைய வயிறு எவ்வளவு பெரிதாக காட்டுகிறார்கள். भीम का पेट कितना बड़ा दिखाते हैं. பீமனுடைய வயிற்றை எவ்வளவு பெரியதாக காட்டுகிறார்கள். क्यों दिखाया है? ஏன் காட்டுகிறார்கள்? बुद्धि रूपी पेट कैसे विशाल होता है புத்தி ரூபமாகிய வயிறு எவ்வளவு பெரிதாக உள்ளதோ के लिए दिखाया है. नहीं तो बुद्धि तो सूक्ष्म. पेट कैसे विशाल होता है ये दिखाने के लिए दिखाया है. नहीं तो புத்தி ரூபமாகிய வயிறு எப்படி பெரியதாக உள்ளது, எப்படி விஷாலமாக உள்ளது என்பதை காட்டுவதற்காக बुद्धि तो सूक्ष्म. வயிறை பெரிதாக காட்டிவிட்டார்கள். इसकी बुद्धि बड़ी है, ये कैसे दिखावे? புத்தி சூட்சுமமானது. பிறகு இவருடைய புத்தி ரூபமாகிய வயிறு பெரியதாக உள்ளது என்பதை எப்படி காட்டுவது? भारत में भगवान ढेर के ढेर हो गए. பாரதத்தில் பகவான் நிறைய அதிகமாக ஆகிவிட்டார்கள். जो मन में आया तो अगड़म बगड़म सुनाते रहते हैं. மனதில் என்ன வந்தாலும் சரி அதை எப்படியாவது சொல்லிவிடுகிறார்கள். और भक्त ब्लाइंड फेथ करते रहते हैं. तो अगड़म बगड़म सुनाते रहते हैं. और भक्त ब्लाइंड फेथ करते रहते हैं. பிறகு பக்தர்கள் மூடத்தனமாக இருக்கிறார்கள். भक्ति मार्ग की तो कमाल है. और उनके फॉलोअर्स करोड़ों की तादाद में. பக்தி மார்க்கத்தில் மிகவும் நல்ல விஷயம் என்னவென்றால், அதாவது அவர்களினுடைய பக்தர்கள் ஃபாலோவர்ஸ் கோடிக்கணக்கில் உள்ளார்கள். क्या என்ன? भगवान बाप आते हैं
तो थोड़े थोड़े बच्चों के ग्रुप बना के उनको पढ़ाई पढ़ाते हैं। பகவான் தந்தை வரும் பொழுது கொஞ்சம் கொஞ்சம் பேருக்கு கற்றுக் கொடுக்கிறார். क्या? என்ன? और जो बड़े बड़े गुरु होते हैं ஆனால் பெரிய பெரிய वो குருக்கள் लाखों का मजमा इकट्ठा करते हैं। பெரிய பெரிய குருக்கள் என்ன செய்கிறார்கள்? அவர்கள் லட்சக்கணக்கான பெயர்களை மொத்தமாக சேர்க்கிறார்கள். लगा के लाउड स्पीकर लगा के उनके पास आवाज पहुंचाते। பெரிய பெரிய லவுட் ஸ்பீக்கர் மூலமாக அவர்களிடம் சத்தம் சேரும்படி வைக்கிறார்கள். तो देखो तुम बच्चे कितने थोड़े हो। பாருங்கள், குழந்தைகளாகிய நீங்கள் எவ்வளவு கம்மியான பெயர் உள்ளீர்கள். जिनकी यादगार है 5 पांडव। குழந்தைகளாகிய நீங்கள் எவ்வளவு குறைவாக உள்ளீர்கள், அதாவது 5 பாண்டவர்கள். बोलिए मुट्ठी में बंद कर लो। விரல்கள் 5, அதை ஒரு जिनकी यादगार है 5 पांडव, 5 उंगलियां हैं, मुट्ठी में बंद कर लो। तुम हो मुट्ठी भर बच्चे और वो 5 விரல்கள் உள்ளது, 5 பாண்டவர்கள். அவர்களை ஒரு கைப்பிடியில் அடக்கிவிடலாம். करोड़ों की तादाद में फॉलोअर्स। ஆனால் அவர்களினுடைய ஃபாலோவர்ஸ் கோடிக்கணக்கில் உள்ளார்கள். आगे चल करके दिन प्रतिदिन बहुतों को साक्षात्कार होते रहेंगे। இன்னும் போக போக நிறைய பேருக்கு சாட்சாத்காரம் கிடைத்து கொண்டே இருக்கும். किस बात की? எந்த விஷயத்தை பற்றி? है कि ऊंचे से ऊंचे बाप हमको मिला है। अब அதாவது உயர்ந்ததிலும் உயர்ந்த தந்தை நமக்கு கிடைத்துள்ளார். है कि ऊंचे से ऊंचे बाप हमको मिला है, अब आया हुआ है। இப்பொழுது வந்திருக்கிறார். ये साक्षात्कार होते रहेंगे। இது சாட்சாத்காரம் ஆகிக் கொண்டே இருக்கும். इनकी भी अवस्था बढ़ती जाएगी। இவர்களினுடைய ஸ்டேஜ் கூட அதிகரித்து கொண்டே போகும். யாருடையது? इनकी कहते हैं तो किसकी तरफ इशारा दिया? இவர்களுடையது என்றால் யாரை சைகை காட்டுகிறார்? उनकी अवस्था है, वो तो बड़े हुए अवस्था वाले ही है, बढ़ती जाएगी क्या? அவர்களினுடைய ஸ்டேஜ், அதாவது அவர்கள் பெரிய வயதுடையவர்கள். அவர்களினுடைய ஸ்டேஜ் அதிகரித்து கொண்டே போகும் என்றால் என்ன அர்த்தம்? वो तरह के साक्षात्कार होते हैं, एक बुद्धि का साक्षात्कार और एक बंद आंखों का साक्षात्कार। பாபா சொல்கிறார், 2 விதமான சாட்சாத்காரம், அதாவது காட்சிகள் கிடைக்கிறது. ஒன்று கண்களை மூடிக்கொண்டு பார்ப்பது, மற்றொன்று கண்களை திறந்து கொண்டே பார்ப்பது. भक्तों को कौन से साक्षात्कार होते हैं? பக்தர்களுக்கு बंद आंखों के साक्षात्कार होते हैं। பக்தர்களுக்கு எப்படிப்பட்ட காட்சி கிடைக்கிறது? கண்ணை மூடிக்கொண்ட சாட்சாத்காரம் கிடைக்கிறதா? ஆமாம். बच्चों को कौन से साक्षात्कार होते हैं? बुद्धि। भक्तों को कौन से साक्षात्कार होते हैं? बंद आंखों के साक्षात्कार होते हैं। பாபா கேட்கிறார், பக்தர்களுக்கு எப்படிப்பட்ட காட்சி கிடைக்கிறது? கண்ணை மூடிக்கொண்டே இருப்பது, அப்படிப்பட்ட காட்சி கிடைக்கிறது. और बुद्धिमान बाप के बुद्धिमान बच्चों को कौन से साक्षात्कार होते हैं? மற்றும் புத்திமான் தந்தையினுடைய புத்திமான் குழந்தைகளுக்கு எப்படிப்பட்ட காட்சி கிடைக்கிறது? समझ की बात। बंद आंखों के साक्षात्कार होते हैं और बुद्धिमान बाप के बुद्धिमान बच्चों को कौन से साक्षात्कार होते हैं? बुद्धि के साक्षात। बुद्धि माने समझ की बात। புத்தியினுடைய காட்சி கிடைக்கிறது. புத்தி என்றால் புரிந்து கொள்ள வேண்டிய விஷயம். तो इनकी भी अवस्था बढ़ती जाएगी। इनकी
அப்பொழுது இவர்களினுடைய அவஸ்தா, அதாவது இவர்களினுடைய நிலை கூட வளர்ந்து கொண்டே போகும். इनकी कह करके दो आत्माओं की तरफ इशारा किया, राम और இவர்களினுடையது என்று 2 ஆத்மாக்களை பற்றி சைகை காட்டுகிறார். कृष्ण। ராம் மற்றும் கிருஷ்ணர் यही तो रथ है, இவர்கள் தானே ரதம். एक टेम्पररी रथ और एक मुकर्रर रथ। ஒருவர் டெம்பரவரி ரதம், மற்றொருவர் நிரந்தரமான ரதம். अभी अवस्था इनकी बढ़ी हुई नहीं है, இப்பொழுது आगे இவர்களினுடைய चल करके इनकी भी अवस्था बढ़ती जाएगी। இப்பொழுது இவர்களினுடைய ஸ்டேஜ் அந்த அளவுக்கு அதிகமாகவில்லை, ஆனால் போக போக அதிகரித்து கொண்டே போகும். दिन प्रतिदिन बहुतों को साक्षात्कार होते रहे। நாளுக்கு நாள் அதிக பேருக்கு காட்சி கிடைத்து கொண்டே இருக்கும். आज में भी क्या हुआ, ஆதியிலும் என்ன ஆனது? वृद्धतन को देखते थे, कृष्ण का साक्षात्कार होता था। வயதான உடலை பார்க்கிறார்கள், ஆனால் கிருஷ்ணரினுடைய காட்சி கிடைத்து விட்டது. कृष्ण बच्चे का साक्षात्कार करते थे, கிருஷ்ணர் குழந்தையினுடைய காட்சி பார்த்தார்கள். अंत में बाप का साक्षात्कार करेंगे। கடைசியாக தந்தையினுடைய காட்சியை பார்ப்பார்கள். कर्मातीत अवस्था का पता पड़ जाएगा। கர்மாதீத் ஸ்டேஜை பற்றி தெரிந்து கொள்வார்கள். क्या என்ன? कि कर्मों से अतीत अवस्था क्या होती है। அதாவது கர்மாதீத் ஸ்டேஜ், கர்மங்களுக்கு அப்பாற்பட்ட நிலை என்ன என்பதை புரிந்து கொள்வார்கள். और कर्मों में लिम्पायमान अवस्था क्या होती है। பிறகு கர்மங்களில் மூழ்கி இருப்பது, அப்படிப்பட்ட நிலை என்ன என்பதை பற்றியும் தெரிந்து கொள்வார்கள். कर्मेंद्रियां तो होती है ना, கர்மேந்திரியங்கள் உள்ளது தானே. कर्मेंद्रियों से कर्म करते हैं, கர்மேந்திரியங்கள் மூலமாக கர்மங்கள் செய்கிறார்கள். तो उन कर्मों का असर तो होता ही है। அப்பொழுது அந்த கர்மம், அந்த செயலினுடைய பிரபாவம் இருக்கத்தான் செய்கிறது. फिर ऐसी स्टेज बन जाए, பிறகு அப்படிப்பட்ட ஸ்டேஜ் உருவாகிவிட வேண்டும். कर्म भला होता रहे, परंतु उसका कोई लेप छेप आत्मा के ऊपर ना पड़ने पाए। கர்மேந்திரியங்கள் மூலமாக என்ன வேண்டுமென்றாலும் கர்மங்கள் செய்யலாம், ஆனால் அதனுடைய பிரபாவம் ஆத்மாவில் ஏற்படக்கூடாது. कि कर्मेंद्रियों से कर्म भला होता रहे, परंतु उसका कोई लेप छेप आत्मा के ऊपर ना पड़ने पाए। सबको पता पड़ता जाएगा அனைவருமே தெரிந்து கொண்டே இருப்பார்கள். कि इनकी कर्मातीत अवस्था है। அதாவது இவர்களினுடைய ஸ்டேஜ் கர்மாத்தீத் நிலை அடைந்து விட்டார்கள் என்பதை புரிந்து கொள்வார்கள். और सन्यासी लोग तो ऐसे ही कह देते हैं, அந்த சன்னியாசிகள் அப்படியே சொல்லிவிடுகிறார்கள். हमारा गुरु पार निर्वाण गया। அதாவது எங்களுடைய குரு பார் நிர்வாணம் போய்விட்டார். अब इसका प्रूफ क्या है அதற்கு என்ன நிரூபணம் உள்ளது? कि पार निर्वाण गया, அதாவது அவர் वाणी से परे गया। அவருடைய குரு பார் நிர்வாணம், அதாவது வாணிக்கு அப்பாற்பட்ட நிலை, பேச்சுக்கு அப்பாற்பட்ட நிலையை அடைந்து விட்டார் என்பதற்கான ப்ரூஃப் என்ன உள்ளது? वाणी से परे जाते हैं, यह शरीर छोड़ने के बाद इसी दुनिया में जन्म लेते हैं। வாணி से பரே, அதாவது பேச்சுக்கும் அப்பாற்பட்ட நிலையை அடைகிறார்களா, அல்லது இதே உலகத்திலேயே ஜென்மம் எடுத்துக்கொண்டே இருக்கிறார்களா? दूसरी दुनिया है ही कहाँ जहाँ चले जाएंगे। வேறு என்ன உலகம் உள்ளது அங்கே போய்விடுவதற்கு? दुनिया में पाप बढ़ते जाते हैं या घटते जा रहे हैं। உலகத்தில் பாவம் அதிகரித்து கொண்டே போகிறதா அல்லது குறைந்து கொண்டே போகிறதா? बढ़ते जाते हैं, அதிகரித்து तो கொண்டே पाप போகிறது. बढ़ते जा रहे हैं। पाप की दुनिया में रहने वालों के पाप नहीं बढ़ेंगे।
பாவம் அதிகமாகிக் கொண்டே போகிறது என்றால் பாவமான உலகத்தில் இருப்பவர்களினுடைய பாவம் அதிகமாகிக் கொண்டே போகாதா என்ன? दुनिया में कहां से पहुंच जाएगी? तो पाप बढ़ते जा रहे हैं, पाप की दुनिया में रहने वालों के पाप नहीं बढ़ेंगे तो नई दुनिया में कहां से पहुंच जाएगी? பிறகு அவர்கள் எப்படி புதிய உலகத்திற்கு போய் சேர்ந்து விடுவார்கள்? तो सबको कर्मातीत अवस्था का पता पड़ता जाएगा। அப்பொழுது அனைவருக்குமே கர்மாத்தீத் நிலையை பற்றி தெரிய வரும். कि कौन कौन की कर्मातीत अवस्था हो रही है। அதாவது யார் யாருக்கெல்லாம் கர்மாத்தீத் நிலை கிடைத்துள்ளது. फिर ब्रह्मा का भी बहुतों को साक्षात्कार होगा। பிறகு பிரம்மாவினுடைய காட்சியும் நிறைய பேருக்கு கிடைக்கும். योग बल बढ़ता जाएगा ना, யோக பலம் அதிகரித்து கொண்டே போகும் அல்லவா? तो जितना जितना योग बल बढ़ता जाएगा அப்பொழுது उतना उतना बहुतों को बुद्धि में आता जाएगा। எந்த அளவுக்கு யோக பலம் அதிகரித்து கொண்டே போகிறதோ அந்த அளவுக்கு நிறைய பேரினுடைய புத்தியில் வந்து கொண்டே இருக்கும். ये बहुत गुह्य राज है ज्ञान की। இது ஞானத்தினுடைய மிகவும் ஆழமான ரகசியம். लिखा हुआ भी है, எழுதப்பட்டுள்ளது. गुह्यात गुह्यतरम ज्ञानम। குய்யாத் குய்யத்தரம் ஞானம். भगवान आते हैं तो कैसा ज्ञान सुनाते हैं? அதாவது பகவான் வருகிறார் என்றால் எப்படிப்பட்ட ஞானத்தை சொல்கிறார்? गुह्य ज्ञान नहीं सुनाते, गुह्य से भी गुह्य राज सुनाते हैं। क्या ஆழமான ஞானத்தை மட்டும் சொல்வதில்லை, ஆழத்திலும் ஆழமான ரகசியம் நிறைந்த ஞானத்தை சொல்கிறார். मतलब? ரகசியம் என்றால் दुनिया में जो ज्ञान की बातें सुनाई जाती हैं भी गुह्य राज सुनाते हैं। क्या मतलब? இதற்கு என்ன அர்த்தம்? दुनिया में जो ज्ञान की बातें सुनाई जाती हैं உலகத்தில் ஞானத்தினுடைய விஷயம் என்ன சொல்லப்படுகிறதோ वो तो अंधश्रद्धा की बातें हैं, அது மூட நம்பிக்கைக்கான விஷயம். शास्त्रों की पुरानी पुरानी बातें। சாஸ்திரங்களில் சொல்லப்பட்ட பழைய பழைய விஷயங்கள். बाप आकर के कृष्ण के अंतिम चोले में गुह्य बातें तो सुनाते हैं ना। தந்தை கிருஷ்ணரினுடைய கடைசி உடலில் வந்து ஆழமான ரகசியங்கள் நிறைந்த விஷயத்தை சொல்கிறார் தானே. दुनिया कहती है भगवान सर्वव्यापी है, और ब्रह्मा के तन से क्या बोला? உலகத்தார் சொல்கிறார்கள் பகவான் சர்வ வியாபி, அதாவது அனைத்து இடங்களிலும் நிறைந்தவர் என்று சொல்கிறார்கள். பிரம்மாவின் உடலில் வந்து என்ன சொன்னார்? भगवान एक व्यापी। பகவான் ஒரு வியாபி. तो गुह्यता की बात तो सुनाई, ரகசியங்கள் நிறைந்த விஷயம் சொன்னார்தான். लेकिन सुनने वालों ने कहाँ तक समझी? ஆனால் கேட்கக்கூடியவர்கள் எந்த அளவுக்கு புரிந்து கொண்டார்கள்? कहाँ तक समझाई? ये बात तो सुनाई, लेकिन सुनने वालों ने कहाँ तक समझी और दूसरों को कहाँ तक समझाई? ये बात दूसरी। கேட்பவர்கள் எந்த அளவுக்கு புரிந்து கொண்டார்கள், பிறகு எந்த அளவுக்கு மற்றவர்களுக்கு புரிய வைத்தார்கள், இந்த விஷயம் வேறு. फिर एडवांस राम बाप वाली आत्मा में बाप के रूप में प्रत्यक्ष होता है। பிறகு அட்வான்ஸ் ஞானம் ராம் பாப் மூலமாக தந்தை ரூபத்தில் பிரத்யட்சமாகுகிறார், வெளிப்படுகிறார். तो और कोई ये राज समझाते, அப்பொழுது இன்னும் ஆழமான ரகசியங்கள் நிறைந்த விஷயங்களை புரிய வைக்கிறார். बेसिक में सिर्फ इतना ही पता था। क्या? பேசிக்கில் இவ்வளவு மட்டும்தான் தெரிந்திருந்தது. என்ன? कि भगवान व्याप सर्वव्यापी नहीं है। फिर क्या அதாவது பகவான் சர்வ வியாபி கிடையாது, இது மட்டும்தான் தெரிந்தது. पता चलता? पता था क्या कि भगवान व्याप सर्वव्यापी नहीं है। फिर क्या पता चलता?
பிறகு என்ன தெரிய வந்தது? सर्वव्यापी नहीं है तो एक व्यापी कहाँ है? பகவான் சர்வ வியாபி இல்லை என்றால் ஒரு வியாபி எங்கே இருக்கிறார்? राम बाप वाली आत्मा में बाप के रूप में प्रत्यक्ष होता है। ராம் தந்தைக்குள் ராம் அப்பாவினுடைய ரூபத்தில் பிரத்யட்சமாகுகிறார். तो और वही राज समझाते। அப்பொழுது இன்னும் ஆழமான ரகசியத்தை புரிய வைக்கிறார். बेसिक में सिर्फ इतना ही पता था क्या? பேசிக்கில் இவ்வளவு மட்டும்தான் தெரிந்திருந்தது. என்ன? कि भगवान व्याप सर्वव्यापी नहीं है। फिर क्या पता चलता? அதாவது பகவான் சர்வ வியாபி கிடையாது. பிறகு என்ன தெரிய வந்தது? सर्वव्यापी नहीं है तो एक व्यापी कहाँ है? சர்வ வியாபி இல்லை என்றால் பிறகு ஒரு வியாபி எங்கே இருக்கிறார்? वो बेसिक में पता किसी को नहीं पड़ा। அதை பற்றி பேசிக்கில் யாருக்குமே தெரியவில்லை தான். என்ன புரிந்து கொண்டார்கள்? कि ब्रह्मा के तन में ही एक व्यापी है। அதாவது பிரம்மாவினுடைய உடலில் தான் अगर ब्रह्मा के ஒரு तन வியாபியாக இருக்கிறார். அதாவது பகவான் பிரம்மாவினுடைய உடலில் தான் வருகிறார் என்று புரிந்து கொண்டார்கள். में ही एक व्यापी होता, मुकर्रर रूप से आया हुआ होता, तो ब्रह्मा का शरीर छूट जाता क्या? ஒருவேளை பிரம்மாவினுடைய ரூபத்தில் தான் பகவான் ஒரு வியாபியாகி வந்திருக்கிறார் என்றால் பிறகு பிரம்மாவினுடைய உடல் விட்டு போகுமா என்ன? छूट नहीं सकता। உடல் விடாமல் இருந்திருக்க வேண்டும் அல்லவா? तो ये गुह्य तेरा गुह्य राज मैं तुम बच्चों को समझाता हूँ। அப்பொழுது இந்த ஆழத்திலும் ஆழமான ரகசியம் நிறைந்த விஷயங்களை நான் உங்களுக்கு புரிய வைக்கிறேன். वो इस्लामी बौद्धि क्रिश्चियन आदि धर्मों में कन्वर्ट होने वाले जो भी ब्राह्मण हैं, அந்த இஸ்லாமி பௌத்தி கிறிஸ்டியன் தர்மங்கள் என்னவெல்லாம் உள்ளதோ அதில் கன்வெர்ட் ஆகக்கூடிய பிராமணர்கள் யாரெல்லாம் இருக்கிறார்களோ उनको ये गुह्य राज नहीं समझाता। அவர்களுக்கு இந்த ஆழமான ரகசியத்தை புரிய வைப்பதில்லை. फिर ब्रह्मा का नाम कम थोड़े ही है। பிறகு பிரம்மாவினுடைய பெயர் குறைந்ததா என்ன? भक्ति मार्ग में तो त्रिमूर्ति ब्रह्मा कह देते हैं। பக்தி மார்க்கத்தில் திரிமூர்த்தி பிரம்மா என்று சொல்லிவிடுகிறார்கள். बेसिक नॉलेज में भी ब्रह्मा की 3 मूर्तियां चित्रों में दिखाई दी। பேசிக் நாலேஜிலும் கூட பிரம்மாவுக்கு 3 மூர்த்திகள் காட்டிவிட்டார்கள். त्रिमूर्ति का चित्र बनाया है, उसमें फीचर किसका दिखाई दिया है? திருமூர்த்திக்கான சித்திரம் என்ன வரையப்பட்டுள்ளதோ அதில் ஃபீச்சர்ஸ் அதாவது முகம் அமைப்பு எப்படி உள்ளது? ब्रह्मा का जो फीचर है, चेहरा है, वही विष्णु का चेहरा दिखाई दिया, वही शंकर का चेहरा दिखाई दिया। அதாவது திருமூர்த்தியில் பிரம்மாவினுடைய முக அமைப்பு என்ன உள்ளதோ அதைத்தான் விஷ்ணுவுக்கும் அதைத்தான் சங்கருக்கும் காட்டிவிட்டார்கள். सिर्फ मुंह चाटा दी, அதிலிருந்து மீசையை மட்டும் எடுத்து விட்டார்கள். चेहरा तो वही दिखाई दिया। முக तो அமைப்பு भक्ति मार्ग की बात हुई या ज्ञान मार्ग की बात हुई? முக அமைப்பு அதையே காட்டிவிட்டார்கள். அப்பொழுது அது பக்தி மார்க்க சித்திரமா அல்லது ஞான மார்க்கத்தினுடைய சித்திரமா? ये तो भक्ति मार्ग की बात हुई। இது பக்தி மார்க்கத்தினுடைய விஷயம் भगवान ஆகிவிட்டது. बाप कृष्ण वाली आत्माओं के तन के द्वारा பகவான் தந்தை கிருஷ்ணர் உடல் மூலமாக त्रिमूर्ति शिव के रूप में प्रत्यक्ष नहीं होते। பிரம்மாவின் உடல் மூலமாக திருமூர்த்தி சிவன் ரூபத்தில் வெளிப்படுவது இல்லை. तो ब्रह्मा त्रिमूर्ति नहीं है। அப்பொழுது ब्रह्मा की 3 मूर्तियां, பிரம்மா திருமூர்த்தி கிடையாது. 3 मूर्तियां हैं। शिव की 3 मूर्तियां। பிரம்மாவினுடைய 3 மூர்த்திகள் கிடையாது. சிவனினுடைய 3 மூர்த்திகள். वो तीनों ही मूर्तियां शिव कल्याणकारी है या कल्याणकारी? அந்த 3 மூர்த்திகளும் कल्याणकारी। சிவன் நன்மை செய்பவரா இல்லையா? ஆமாம், நன்மை तीनों செய்பவர். ही मूर्तियां जो वास्तव में है, அப்பொழுது அந்த 3 மூர்த்திகளும் உண்மையிலேயே என்ன இருக்கிறார்களோ जिनके लिए बोला அவர்களுக்காக சொல்லப்பட்டுள்ளது. तुम बच्चों को त्रिमूर्ति का
यथार्थ चित्र बनाना चाहिए। குழந்தைகளாகிய உங்களுக்கு திருமூர்த்தியினுடைய யதார்த்தமான சித்திரத்தை உருவாக்க வேண்டும். அதாவது யதார்த்த எப்படி அதனுடைய அர்த்தமோ அதை போல சித்திரத்தை உருவாக்க வேண்டும். ये एक्यूरेट चित्र नहीं है जो बनाया है। இப்பொழுது என்ன உருவாக்கப்பட்டுள்ளதோ அது உண்மையான அக்யூரேட்டான சித்திரம் கிடையாது. उसमें எதில் दादा लेखराज के ही तीनों फीचर रख दिए। அதாவது அதில் மூன்று மூர்த்தியிலும் பிரம்மா தாதா லேக்ராஜினுடைய முக அமைப்பை வைத்து விட்டார்கள். क्यों नहीं है एक्यूरेट? ஏன் அது அக்யூரேட்டாக இல்லை? क्योंकि ये तो भक्ति मार्ग वाले जैसे कृष्ण का नाम डाल देते हैं गीता में। கீதையில் கிருஷ்ணரினுடைய பெயரை போட்டு விடுகிறார்கள் பக்தி மார்க்கத்தை சேர்ந்தவர்கள். कृष्ण बच्चे को बनाए देते हैं। ऐसे ही यहाँ बेसिक नॉलेज में भी क्या किया है? பகவான் கிருஷ்ணர் குழந்தையை காட்டிவிட்டார்கள். அதே போல இங்கேயும் என்ன செய்து விட்டார்கள்? कृष्ण उर्फ दादा लेखराज का चेहरा கிருஷ்ணர் तीनों தாதா லேக்ராஜினுடைய முகத்தை चित्रों में ब्रह्मा विष्णु शंकर के रूप में डाल दिया। மூன்று மூர்த்திகளிலும் அதாவது பிரம்மா விஷ்ணு சங்கர் மூன்று பேரினுடைய முகத்திலும் காட்டிவிட்டார்கள். का चेहरा तीनों चित्रों में ब्रह्मा विष्णु शंकर के रूप में डाल दिया। ये रंग है चित्र, இந்த சித்திரம் தவறான சித்திரம், यथार्थ चित्र नहीं है। யதார்த்த அதாவது அதனுடைய அர்த்தம் என்னவோ அப்படியே சித்திரம் கிடையாது. तुमको तो त्रिमूर्ति शिव का चित्र डालना चाहिए। பாபா சொல்கிறார் உங்களுக்கு திருமூர்த்தி சிவனினுடைய சித்திரத்தை போட வேண்டும். त्रिमूर्ति शिव, திருமூர்த்தி சிவ் हाँ ब्रह्मा का पार्ट जास्ती है। आदि में भी ब्रह्मा का पार्ट, ஆம் பிரம்மாவினுடைய शंकर ஆமாம் பிரம்மாவினுடைய பாட்டு அதிகமாக உள்ளது தான். ஆதியிலும் அதிகமான பாட் ब्रह्मा का पार्ट जास्ती है। आदि में भी ब्रह्मा का पार्ट, फिर शंकर के रूप में पार्ट बजाते हैं तो भी ब्रह्मा की सोल प्रवेश करके पार्ट बजाती है। ஆதியிலும் பிரம்மாவினுடைய பாட்டு இருந்தது. பிறகு சங்கர் ரூபத்திலும் பிரம்மாவினுடைய ஆத்மா பிரவேசமாகி பாட்டு செய்கிறார். फिर ब्रह्मा सो विष्णु बनता है तो वो பிறகு भी பிரம்மாவிலிருந்து விஷ்ணு ஆகுகிறார். एक ही हो गया, ब्रह्मा सो विष्णु, तो करके पार्ट बजाती है। फिर ब्रह्मा सो विष्णु बनता है तो वो भी एक ही हो गया, ब्रह्मा सो विष्णु, तो भी ब्रह्मा की सोल पार्ट बजाती है। तो அப்பொழுது பிரம்மாவிலிருந்து விஷ்ணு ஆகுகிறார். அதுவும் கூட அதே ஆத்மாதான் ஆகிவிடுகிறார். सोल पार्ट बजाती है, ஆத்மாதான் பாட்டு செய்கிறது. बाकी मूर्ति मूर्ति ब्रह्मा की नहीं है। மிச்சப்படி மூர்த்தி பிரம்மாவினுடையது கிடையாது. इसलिए அதனால்தான் भक्ति मार्ग में ब्रह्मा की मूर्ति नहीं बनाते, பக்தி மார்க்கத்தில் பிரம்மாவினுடைய மூர்த்தி செய்வதில்லை, உருவாக்குவதில்லை. नहीं बनाते, पूजा नहीं करते, ब्रह्मा की मूर्ति नहीं बनाते, பிரம்மாவினுடைய மூர்த்தி உருவாக்குவதில்லை, मंदिर नहीं बनाते, पूजा கோவில் கட்டுவதில்லை, नहीं करते। பூஜை செய்வதில்லை. मनुष्य शंकर को ऊंचे रखते हैं, மனிதர்கள் சங்கரை உயர்வாக காட்டுகிறார்கள். तुम किसको ऊंचे रखते हैं, रखेंगे? நீங்கள் யாரை உயர்வாக வைப்பீர்கள்? तुम शिव को ऊंचे रखेंगे। நீங்கள் சிவனை உயர்வாக வைக்கிறீர்கள். मनुष्य शंकर को ऊंचे रखते हैं, மனிதர்கள் சங்கரை உயர்வாக வைக்கிறார்கள். तुम्हारी बुद्धि में शिव कहने से रूप किसका आवेगा? பாபா கேட்கிறார்,
உங்களுடைய புத்தியில் சிவன் என்று சொன்னால் எந்த உருவம் வரும்? बिना राम रूप की कोई चीज होती है दुनिया में? பெயர் உருவம் இல்லாமல் உலகத்தில் ஏதாவது பொருள் இருக்குமா என்ன? नाम रूप बगैर तो कोई होता नहीं। பெயர் உருவம் இல்லாமல் எந்ததுமே கிடையாது, யாரும் இருப்பதில்லை. तो तुम बिना राम रूप की कोई चीज होती है दुनिया में? नाम रूप बगैर तो कोई होता नहीं। பெயர் உருவம் இல்லாமல் எதுவுமே இருப்பதில்லை. तो जब तुम कहेंगे शिव तो तुम्हारी बुद्धि में रूप किसका आवेगा? எப்பொழுது நீங்கள் சிவன் என்று சொல்கிறீர்களோ அப்பொழுது உங்களுடைய புத்தியில் யாருடைய உருவம் வரும்? बिंदी तो जो विधर्मी धर्म पिताएं हैं उनकी बुद्धि में भी बिंदी आती है। புள்ளியா? விதர்மி தர்ம பிதாக்கள் யாரோ அவர்களினுடைய புத்தியிலும் கூட புள்ளிதான் நினைவு வருவார்கள். वो तो साकार को मानते ही नहीं। ஏனென்றால் அவர்கள் சாக்காரரை ஏற்றுக்கொள்வதில்லை. तुम साकार को देखेंगे परंतु साकार को देखते हुए भी तुम्हारी बुद्धि में ये रहेगा कि इसमें कार्य करने वाली कल्याणकारी आत्मा कौन है? நீங்கள் சாக்காரரை பார்க்கிறீர்கள், ஆனாலும் கூட அதில் காரியம் செய்யக்கூடிய ஆத்மா யார்? परंतु साकार को देखते हुए भी तुम्हारी बुद्धि में ये रहेगा कि சாக்காரரை பார்த்தாலும் கூட உங்களுடைய புத்தியில் இந்த விஷயம் இருக்கும், इसमें कार्य करने वाली कल्याणकारी आत्मा कौन है? அதாவது இவருக்குள் காரியம் செய்யக்கூடிய கல்யாணக்காரி, அதாவது நன்மை செய்யக்கூடிய ஆத்மா யார்? शंकर है या शिव है? சங்கரா அல்லது சிவனா? तो तुम्हारी बुद्धि में शिव रहेगा। சிவன். அப்பொழுது உங்களுடைய புத்தியில் சிவன் இருப்பார். जैसे बाबा कहते थे ब्रह्मा की गोद में आते हो, எப்படி பாபா கேட்கிறார், பிரம்மாவினுடைய மடியில் போனால் शिव है तो तुम्हारी बुद्धि में शिव रहेगा। जैसे बाबा कहते थे ब्रह्मा की गोद में आते हो तो जिनकी बुद्धि में बैठा होगा क्या हम ब्रह्मा की गोद में आते हैं? तो फिर அப்பொழுது பிரம்மாவினுடைய மடியில் வருகிறார்கள். யாருடைய புத்தியில் நாம் பிரம்மாவினுடைய மடியில் வந்திருக்கிறோம் என்று இருக்கிறதோ அவர்கள் ஃபெயில். अगर पूछे किसकी गोद में आए हो और कहता है कि शिव बाबा की गोद में आए, ஒருவேளை கேட்கிறார் நீங்கள் யாருடைய மடியில் வந்திருக்கிறீர்கள், ஒருவேளை சொல்கிறார்கள் நான் சிவபாபாவினுடைய மடியில் வந்திருக்கிறேன் என்றால் तो पास। அப்படி என்றால் பாஸ். तो क्या अंतर पड़ गया? அப்பொழுது என்ன வித்தியாசம் வந்துவிட்டது? भावना का अंतर पड़ गया। பாவனையில் வித்தியாசம் வந்துவிட்டது. ब्रह्मा वाली जो सोल है பிரம்மாவினுடைய சோல் वो तो जन्म जन्मांतर खुद ही नीचे गिरती चली जाती है। அவர் ஜென்ம ஜென்மமாக தானே கீழே இறங்கி கொண்டே போகிறார். ऊंची उठती है, जन्म जन्मांतर नीचे गिरती गई या ऊंची उठती? அல்லது மேலே போகிறாரா? ஜென்ம ஜென்மமாக கீழே இறங்கி கொண்டே போகிறாரா அல்லது மேலே போகிறாரா? नीचे गिरती है। கீழே தான் விழுகிறார். वो कैसे ऊंची उठाएगी? அப்படி என்றால் எப்படி மேலே கொண்டு வருவது, எப்படி உயர்வில் उसमें கொண்டு ऊंच வருவது? उठाने वाला कौन है? அதில் மேலே தூக்கக்கூடியவர் யார்? आत्मा है। ஆத்மா. तो तुम जिस आत्मा की तरफ तुम्हारा कंसंट्रेशन रहता है, அப்பொழுது எந்த ஆத்மாவின் பக்கமாக உங்களுடைய கான்சென்ட்ரேஷன் உள்ளதோ भाव की बात है। அது பாவனைக்கான விஷயம். कहते हैं भाव प्रधान आत्मा है। तो तुम जिस आत्मा की तरफ तुम्हारा कंसंट्रेशन रहता है वो भाव की बात है। इसलिए कहते हैं भाव प्रधान विश्व रचि राखा। அதனால் தான் சொல்லப்படுகிறது பாவ பிரதான் விஸ்வரச்சிராக்கா, அதாவது உலகமே பாவனையினுடைய அடிப்படையில் தான் உருவாக்கப்பட்டிருக்கிறது. जिस भाव से जो काम किया जाता है वैसा ही उसका फल मिलता है। யார் எந்த பாவனையில் செயல் செய்கிறார்களோ அதனுடைய அடிப்படையில் தான் அவருக்கு பலனும் கிடைக்கும். तो मनुष्य शंकर को ऊंचे रख देते हैं, அப்பொழுது மனிதர்கள் சங்கரை உயர்வாக வைத்து விடுகிறார்கள்.
शिव शंकर को मिला देते हैं। பிறகு சிவன் சங்கரை இணைத்து விடுகிறார்கள். क्यों? ஏன்? शिव के साथ शंकर को मिलाए क्यों देते हैं? ஏன் சிவனுடன் சங்கரை இணைத்து விடுகிறார்கள்? मिल सकता है क्या? शिव की आत्मा का पार्ट शंकर की आत्मा के साथ मिल सकता है क्या? சிவன் ஆத்மாவினுடைய பார்ட் சங்கருடன் இணைய முடியுமா என்ன? मिल सकता है? இணைய முடியுமா? अरे அரே, शिव सदैव असोचता। சிவன் எப்பொழுதுமே அசோச்தா, அதாவது சிந்தனை செய்யாதவர், யோசிக்காதவர். सूक्ष्म शरीरधारी दिख। शिव सदैव असोचता और शंकर ஆனால் சங்கர் सूक्ष्म शरीरधारी दिखाया जाता है। சூட்சும் சரீரதாரியாக காட்டப்பட்டுள்ளது. मनन चिंतन मंथन में दिखाया जाता है। மனன் சிந்தன் மந்தன் செய்யும்படி காட்டப்பட்டுள்ளது. तो शिव का पार्ट अलग और शंकर का पार्ट अलग। அப்பொழுது சிவனினுடைய பாட்டு வேறு, சங்கரினுடைய பாட்டு வேறு. दोनों को मिलाने का तो कोई मतलब ही नहीं। இருவரையும் இணைப்பதனால் என்ன அர்த்தமும் உருவாவதில்லை. परंतु भक्तों ने இரண்டு பேரை स्थूल रूप में मिला दिया। இரண்டு பெயரையும் ஒன்றாக இணைப்பதனால் எந்த அர்த்தமும் இல்லை. பக்தர்கள் ஸ்தூலமான ரூபத்தில் எடுத்துக்கொண்டார்கள். क्योंकि पर्सनालिटी एक ही है। ஏனென்றால் உடல் ஒன்றுதான். एक ही पर्सनालिटी में दो आत्माएं ஒரே உடலுக்குள் இரண்டு ஆத்மாக்கள் प्रवेश होकर काम करती है। பிரவேசமாகி காரியம் செய்கிறார்கள். ब्रह्मा का ही पार्ट जास्ती है। பிரம்மாவினுடைய பாட்டு அதிகமாக உள்ளது. याद में रहना कोई पार्ट है क्या? பாபா கேட்கிறார், நினைவில் இருப்பது பாட்டா என்ன? पार्ट कर्मेंद्रियों से बजाया जाता है பாட்டு கர்மேந்திரியங்கள் மூலமாக செய்யப்படுகிறதா या बुद्धि से बजाया जाता है? அல்லது புத்தியின் மூலமாக நடிக்கப்படுகிறதா? कर्मेंद्रियों से पार्ट बजाया जाता है। கர்மேந்திரியங்கள் மூலமாகத்தான் பாட்டு செய்யப்படுகிறது. और शंकर क्या करता है? ஆனால் சங்கர் என்ன याद में செய்கிறார்? रहता है। ये तो சங்கர் நினைவில் இருக்கிறார். कर्मेंद्रियों से कोई पार्ट नहीं हुआ। இது ஒன்றும் கர்மேந்திரியங்கள் மூலமாக செய்யக்கூடிய பாட்டு இல்லை. तो ब्रह्मा का ही बड़ा पार्ट है। அப்பொழுது பிரம்மாவினுடைய பாட்டு தான் பெரிய பாட்டு. कहो या विष्णु का कहो, பிரம்மாவினுடையது என்று சொல்லுங்கள் அல்லது விஷ்ணுவினுடையது என்று சொல்லுங்கள். सबसे जास्ती पार्ट इन दोनों का है। மிக அதிகமான பாட்டு இவர்கள் இருவரினுடையதுதான். ब्रह्मा द्वारा ब्राह्मण धर्म की स्थापना பிரம்மாவின் மூலமாக பிராமண தர்மம் உருவாக்கப்படுகிறது. तो विष्णु बनता है। பிரம்மா தான் பிரம்மாவிலிருந்து விஷ்ணு तो ஆகிறார். विष्णु द्वारा पालना। அப்பொழுது விஷ்ணு மூலமாக பாலனை. इन दोनों का पार्ट जास्ती है। இவர்கள் இருவரினுடைய பாட்டு அதிகமாக உள்ளது. शंकर का क्या पार्ट? आंख खोले और दुनिया का विनाश हो गया, ये पार्ट। சங்கரினுடைய பாட்டு என்ன? கண்ணை திறக்கிறார், பிறகு உலகம் விநாசமாகி விடுகிறது. இது என்ன பாட்டு? आंख खोलने में कितनी देर लगती? பாபா கேட்கிறார், एक सेकंड। கண்ணை திறப்பதற்கு எவ்வளவு நேரம் ஆகுகிறது? ஒரு செகண்ட். तो अच्छा रहे इनकी आंखें बंद ही बनी रहे। அப்பொழுது நல்ல விஷயம் என்ன? அவருடைய கண் மூடியே இருக்கட்டும். कि आंख खुल जाए सो अच्छा। அல்லது கண்ணை திறந்திருப்பது நல்லதா? है? आंख खोलना माना ज्ञान की आंख खुल जाए। கண் திறப்பது என்பது என்ன அர்த்தம்? ஞானத்தினுடைய கண்கள் திறந்திருப்பது. जब ज्ञान की आंख खुल जाती है பாபா சொல்கிறார், तो ஞானத்தினுடைய கண்கள் எப்பொழுது திறந்து விடுகிறதோ इच्छा मात्रम अविद्या की स्टेज आ जाती है। அப்பொழுது இச்சா மாத்திரம் அவித்யா, அதாவது எந்த ஆசையும் இருக்கக்கூடாது, அப்படிப்பட்ட நிலை உருவாகி விடுகிறது. आप मुए मर गई दुनिया।
ஆப் முகே மருகே துனியா, நாம் இறந்து விட்டால் நமக்காக இந்த முழு உலகமும் இறந்து போய்விடுகிறது. बच्चों को रोज समझाया जाता है, குழந்தைகளுக்கு தினந்தோறும் புரிய வைக்கப்படுகிறது. रोज नहीं पढ़ेंगे, தினமும் படிக்கவில்லை என்றால் बच्चों को रोज समझाया जाता है, स्कूल में रोज नहीं पढ़ेंगे, ஸ்கூலில் தினம்தோறும் படிக்கவில்லை என்றால், मुरली नहीं सुनेंगे, முரளி கேட்கவில்லை என்றால் तो फिर तुम्हारी एब्सेंट पड़ जाएगी. பிறகு உங்களுக்கு ஆப்சென்ட் ஆகிவிடும். रजिस्टर काहे के लिए बनाया जाता है? இந்த ரெஜிஸ்டர் எதற்காக உருவாக்கப்பட்டுள்ளது? हाजिरी लगाने के लिए रजिस्टर बनाया जाता है ना. அட்டெண்டன்ஸ் போடுவதற்காக ரெஜிஸ்டர் படுகிறதல்லவா? तो ये भी ईश्वरीय स्कूल है, இதுவும் கூட ஈஸ்வரி ஸ்கூல். इसमें भी ये भी ईश्वरीय स्कूल है, इसमें भी देखा जाता है இதிலும் கூட பார்க்கப்படுகிறது. 63 जन्म जो लौकिक पढ़ाइयाँ पढ़ी, அதாவது 63 ஜென்மங்களில் லௌகீக படிப்பு என்னென்ன படித்தோமோ उन लौकिक पढ़ाइयों में आत्मा ने जास्ती ध्यान दिया, அந்த உலகளாவிய படிப்பு லௌகீக படிப்பில் ஆத்மா அதிக கவனம் செலுத்தியதா, या भगवान बाप आकर जो पढ़ाई पढ़ाते हैं उसमें जास्ती ध्यान दिया? அல்லது பகவான் தந்தை வந்து என்ன படிப்பு சொல்லிக் கொடுக்கிறாரோ அதில் அதிகமான கவனம் செலுத்தினோமா? कौन सी पढ़ाई में जास्ती ध्यान देना चाहिए? எந்த படிப்பில் அதிக கவனம் செலுத்த வேண்டும்? ईश्वर बाप आकर पढ़ाते हैं, 21 जन्मों के लिए प्रारब्ध मिलती है. ஈஸ்வரன் தந்தை வந்து படிப்பு சொல்லிக் கொடுக்கிறார். 21 ஜென்மத்திற்கும் பலன் கிடைக்கிறது. एक जन्म पढ़ो, ईश्वर बाप आकर पढ़ाते हैं, 21 जन्मों के लिए प्रारब्ध मिलती है. अब वो पढ़ाइए तो एक जन्म पढ़ो, ஆனால் அந்த படிப்பு ஒரு ஜென்மம் படிக்கிறோம், वो भी मिले मिले के लिए प्रारब्ध मिलती है. अब वो पढ़ाइए तो एक जन्म पढ़ो, उसी जन्म प्रारब्ध मिले, वो भी அந்த படிப்பு ஒரு ஜென்மத்தில் படிக்கிறோம், அதே ஜென்மத்தில் பலனையும் அடைகிறோம். मिले मिले न मिले. அதுவும் கூட கிடைத்தாலும் கிடைக்கும், கிடைக்காமலும் போகலாம். तो कितना बाप आकर के आंखें खोलते हैं कि इस पढ़ाई से तुम्हारा जन्म जन्मांतर का फायदा है. और அப்பொழுது பகவான் தந்தை வரும்பொழுது கண்களை திறக்கிறார். இந்த படிப்பின் மூலமாக நமக்கு ஜென்ம ஜென்மமாக பலன் உள்ளது. जन्म का ही फायदा. कितना बाप आकर के आंखें खोलते हैं कि इस पढ़ाई से तुम्हारा जन्म जन्मांतर का फायदा है. இந்த படிப்பின் மூலமாக உங்களுக்கு ஜென்ம ஜென்மமாக பலன் உள்ளது. और फिर 21 जन्म का ही फायदा नहीं है. பிறகு 21 ஜென்மத்திற்காக பலன் கிடையாதா என்ன? यहाँ जो तुम पढ़ाई के संस्कार धारण करते हो, इससे तुम्हारा जन्म जन्मांतर का फायदा है. और फिर 21 जन्म का ही फायदा नहीं है. यहाँ जो तुम पढ़ाई के संस्कार धारण करते हो, இங்கே நீங்கள் என்ன படிப்பிற்கான சன்ஸ்காரத்தை தாரணை செய்கிறீர்களோ, ज्ञान धारण करने के संस्कार धारण करते हो, ஞானம் தாரணை செய்வதற்கான சன்ஸ்காரத்தை தாரணை செய்கிறீர்களோ, तीव्रता 63 जन्मों में भी चलती रहेगी. धारण करने के संस्कार धारण करते हो, ये संस्कारों की तीव्रता 63 जन्मों में भी चलती रहेगी. இந்த சன்ஸ்காரத்தினுடைய தீவிரத்தன்மை 63 ஜென்மமும் கூட வந்து கொண்டே இருக்கும். जो ये जितना यहाँ तीखा पुरुषार्थी होगा, யார் இங்கே எந்த அளவுக்கு தீவிரமாக புருஷார்த்தம் செய்கிறார்களோ वहाँ भी जन्म जन्मांतर कैसा पुरुषार्थ करेगा? அங்கேயும் கூட ஜென்ம ஜென்மமாக எப்படி புருஷார்த்தம் செய்வார்கள்? तीखा पुरुषार्थ करता रहे. தீவிரமான புருஷார்த்தம் செய்து கொண்டே இருப்பார்கள். 21 जन्म तो सुहाना होने की गारंटी है ही. 21 ஜென்மம்
கண்டிப்பாக கேரண்டியாக கிடைக்கும் தான். लेकिन 63 जन्म में भी ஆனால் वो आत्मा फायदे में रहेगी. 63 ஜென்மங்களிலும் கூட அந்த ஆத்மாவிற்கு பலன் கிடைக்கும், एक லாபம் जन्म கிடைக்கும். की पढ़ाई, लेकिन 63 जन्म में भी वो आत्मा फायदे में रहेगी. तो यहाँ की एक जन्म की पढ़ाई அப்பொழுது இங்கே படிக்கக்கூடிய ஒரு ஜென்மத்தினுடைய படிப்பு और अनेक जन्मों की सुख शांति कमाई. மற்றும் அது அநேக ஜென்மத்திற்கான சுகம் சாந்திக்கான சம்பாத்தியம். तो पढ़ाई की लिफ्ट तो जरूर चाहिए ना. அப்பொழுது படிப்பிற்கான லிஃப்ட் கண்டிப்பாக தேவை அல்லவா? गॉडली यूनिवर्सिटी में एब्सेंट थोड़ा ही होना चाहिए. பாபா சொல்கிறார், காட்லி யூனிவர்சிட்டியில் ஆப்சென்ட் ஆக வேண்டுமா என்ன? हम्म? நல்லது. गॉडली यूनिवर्सिटी में कौन पढ़ाते हैं? பாபா கேட்கிறார், காட்லி யூனிவர்சிட்டியில் யார் படிப்பு சொல்லிக் கொடுக்கிறார்? गॉड फादर पढ़ाते हैं. காட் ஃபாதர் படிப்பு சொல்லிக் கொடுக்கிறார். और जो यूनिवर्सिटीज होती हैं वो तो मनुष्य गुरुओं की बनाई हुई है. மற்ற யூனிவர்சிட்டிகள் என்ன உள்ளதோ அது மற்ற மனித குருக்கள் மூலமாக உருவாக்கப்பட்டது. यहाँ एब्सेंट नहीं होना चाहिए. இங்கே ஆப்சென்ட் ஆகக்கூடாது. पढ़ाई कितनी ऊंच है. எவ்வளவு உயர்ந்த படிப்பு! जिस पढ़ाई से तुम सुखधाम के मालिक बनते हो. இந்த படிப்பின் மூலமாக நீங்கள் சுகதாமத்தினுடைய முதலாளி ஆகுகிறீர்கள். वहाँ तो अनाज आदि सब फ्री रहता है. कहाँ? அங்கே தானியங்கள் அனைத்தும் எல்லாமே ஃப்ரீயாக கிடைக்கும். सत्युग है, अनाज की कोई कीमत नहीं लगेगी. எங்கே சத்தியுகத்தில் தானியங்களினுடைய மதிப்பு எதுவுமே இருக்காது. और यहाँ ஆனால் இங்கே तो अनाज की, सड़े हुए अनाज की भी कीमत. ஆனால் இங்கே கெட்டுப்போன தானியத்திற்கு கூட விலை உள்ளது. जो भी अनाज मिल रहा है उसमें कीड़े कितने होते हैं. என்னவெல்லாம் தானியங்கள் உள்ளதோ அதில் எவ்வளவு புழு உள்ளது. जो खाद लगाई जाती है उस खाद वाले अनाज में बहुत कीड़े पड़ते हैं. உரம் போடப்படுகிறது. அப்படி உரம் போடக்கூடிய பயிர்கள் மூலமாக நிறைய பூச்சி உள்ளது. इसलिए आजकल ऑर्गेनिक खेती पर ज्यादा दबाव देते हैं. அதனால்தான் இப்போதெல்லாம் ஆர்கானிக் கேத்தி, அதாவது இயற்கை விவசாயத்தில் முக்கியத்துவம் கொடுக்கிறார்கள். वाली खेती बंद होनी चाहिए. इसलिए आजकल ऑर्गेनिक खेती पर ज्यादा दबाव देते हैं. केमिकल वाली खेती बंद होनी चाहिए. இந்த கெமிக்கல் நிறைந்த விவசாயம் என்ன செய்கிறார்களோ கெமிக்கல் மூலமாக அது இருக்கக்கூடாது. அப்பொழுது वहाँ अनाज सब फ्री रहता है. அங்கே அனைத்து தானியங்களும் ஃப்ரீயாக கிடைக்கும். सात्विक अनाज होते हुए भी फ्री रहता है. சாத்விகமான தானியங்கள் கிடைத்தாலும் கூட ஃப்ரீயாக இருக்கும். कोई पैसा नहीं लगता. எந்த பணமும் செலவாகாது. अभी तो अनाज देखो कितना महंगा है. இப்பொழுது தானியங்களை பாருங்கள், எவ்வளவு விலை உயர்வாக உள்ளது. जो खाद का अनाज है वो भी महंगा. அந்த உரம் போட்ட தானியங்கள் என்ன கிடைக்கிறதோ அதுவும் கூட எவ்வளவு விலை உயர்வாக உள்ளது. 100 वर्ष में कितना महंगा होगा. 100 வருடங்களில் எவ்வளவு விலை உயர்வு அதிகமாகிறது. यहाँ बैठे हो तो जानते होंगे.
कि बचपन में गेहूं क्या भाव था। बुजुर्ग यहाँ बैठे हो तो जानते होंगे। अभी तो अनाज देखो कितना महंगा है। जो खाद का अनाज है वो भी महंगा। 100 वर्ष में कितना महंगा हो गया है। बुजुर्ग यहाँ बैठे हो तो जानते होंगे कि बचपन में गेहूं क्या भाव था। क्या भाव था। இங்கே வயதானவர்கள் யார் இருக்கிறார்களோ அவர்களுக்கு தெரியும், குழந்தை பருவத்தில் கோதுமை எவ்வளவு குறைவாக கிடைத்தது. कि बचपन में गेहूं क्या भाव था। क्या भाव था हैं? अरे याद नहीं है। अरे बचपन में ये पता नहीं कि गेहूं या अनाज क्या भाव था। சின்ன வயதாக இருந்த பொழுது கோதுமை தானியங்கள் என்ன விலையாக இருந்தது என்பது உங்களுக்கு தெரியாதா? रुपया 8 आना और अब 1 ரூபாய் அல்லது 8 அணா. अब तो नोटों के नोट जाते हैं। ஆனால் இப்பொழுது எவ்வளவு பணம் கட்டுக்கட்டாக கொடுக்க வேண்டியுள்ளது. 100 वर्ष में कितना महंगा हो गया। 100 வருடங்களில் எவ்வளவு விலை உயர்வாகிவிட்டது. नहीं तो आगे कितनी सस्ताई थी। இல்லை என்றால் முன்னால் எவ்வளவு சீப்பாக கிடைத்தது. अद्ध की अनाज की बात हो रही है कि वेद की अनाज की भी बात हो रही है। பாபா கேட்கிறார், எல்லைக்குட்பட்ட தானியங்களை பற்றின விஷயம், அதை பற்றி பேச்சு நடக்கிறதா அல்லது எல்லைக்கு அப்பாற்பட்ட தானியங்களினுடைய விஷயத்தை பற்றி பேச்சு நடக்கிறதா? वेद का अनाज भी। எல்லைக்கு அப்பாற்பட்ட தானியமும் கூட. वेद का अनाज कौन सा है। ज्ञान तो जल होता है। பாபா கேட்கிறார், எல்லைக்கு அப்பாற்பட்ட தானியம் என்ன? யாரோ சொல்கிறார் ஞானம். பாபா சொல்கிறார், ஞானம் என்பது தண்ணீர். ज्ञान का दूध होता है पेय। ஞான பால் என்று சொல்கிறார், அதாவது குடிக்கக்கூடிய பொருள். पीने की चीज है वो ज्ञान है और खाने பாபா சொல்கிறார், குடிக்கக்கூடிய பொருள் தண்ணீர். की चीज है बुद्धि का भोजन है याद। சாப்பிடக்கூடிய பொருள், அதாவது புத்தியினுடைய சாப்பாடு யாது, நினைவு, அன்பு. तो बोला அப்பொழுது சொல்கிறார், आगे अनाज की कितनी सस्ताई थी। முன்னால் தானியங்கள் எவ்வளவு விலை குறைவாக இருந்தது. बना அதாவது पहले जब सन 36 था तो जो आए ब्राह्मणों की दुनिया में முதலில் 1936 யார் யாரெல்லாம் பிராமண உலகத்தில் வந்தார்களோ याद ऑटोमेटिक लगती थी या मेहनत करनी पड़ती थी। அப்பொழுது நினைவு ஆட்டோமேட்டிக்கலாக வந்ததா, அதாவது நினைவு எளிதாக வந்ததா அல்லது கடினமாக வந்ததா? ऑटोमेटिक याद लगती थी। आने से ही एकदम अवस्था ऊंची चढ़ जाती थी। அப்பொழுது நினைவு மிகவும் எளிதாக வந்தது. வந்தவுடனேயே நம்மளுடைய ஸ்டேஜ் மிகவும் உயர்வாக இருந்தது. और अभी ஆனால் இப்பொழுது खींच के याद करनी पड़ती है। இப்பொழுது வலுக்கட்டாயமாக நினைவு செய்ய வேண்டியுள்ளது. वहाँ नई दुनिया में तो कोई अप्राप्त वस्तु नहीं होती। பாபா சொல்கிறார், அங்கே புதிய உலகத்தில் எதுவுமே கிடைக்காத பொருள் என்று இருக்காது. जिसके लिए वहाँ पुरुषार्थ करना पड़े। அதற்காக அங்கே புருஷார்த்தம் செய்ய வேண்டிய அவசியம் இருக்காது. भाई सुखधाम तुम अभी
அது சுகதாமம். सुखधाम के लिए तैयारी कर रहे हो। இப்பொழுது நீங்கள் சுகதாமத்திற்கு செல்வதற்கு தயாராகிக் கொண்டிருக்கிறீர்கள். क्या तैयारी कर रहे हो? என்ன தயாராகிக் கொண்டிருக்கிறீர்கள்? बेगर टू प्रिंस बनना है ना। பெகரில் இருந்து பிரின்ஸ் ஆக வேண்டும் அல்லவா? क्या क्या तैयारी कर रहे हैं? என்ன என்ன ஏற்பாடு செய்கிறீர்கள்? जो भी इस ईश्वरीय ज्ञान में आवे, யாரெல்லாம் இந்த ஈஸ்வரிய ஞானத்தில் வருகிறார்களோ क्यों अकेले? क्या जो भी इस ईश्वरीय ज्ञान में आवे, तो पहले ये जो अकेले, யாரெல்லாம் இந்த ஈஸ்வரிய ஞானத்தில் வருகிறார்களோ முதலில் இந்த சூதாட்டம் விளையாட வேண்டும். என்ன? सारा तन मन धन सब ईश्वरीय सेवा में स्वाहा करें। அனைத்து உடல் பொருள் மனம் எல்லாவற்றையும் ஈஸ்வரிய சேவையில் அர்ப்பணம் செய்ய வேண்டும். इतना इतना स्वाहा करें कि बेगर बन जाए। இவ்வளவு அர்ப்பணம் செய்ய வேண்டும், பெகர் ஆகிவிட வேண்டும். वो कहते हैं इतना इतना स्वाहा करें कि बेगर बन जाए। इसलिए भक्ति मार्ग वो कहते हैं कि शंकर का फॉलोअर नहीं बनना। அதனால்தான் பக்தி மார்க்கத்தில் சொல்கிறார்கள், அதாவது சங்கரினுடைய ஃபாலோவர் ஆகக்கூடாது. शंकर बबूतिया है तो तुमको भी क्या बना देगा? சங்கர் சாம்பலை பூசக்கூடியவர், அப்பொழுது உங்களையும் எப்படி ஆக்கி விடுவார்? बबूतिया लंगोटिया बनाई देगा। சாம்பலை பூசக்கூடியவராக ஒன்றுமே இல்லாதவராக ஆக்கிவிடுவார். अभी तुम वहां जाने के लिए तैयारी कर रहे हो। இப்பொழுது நீங்கள் அங்கே செல்வதற்கான ஏற்பாடு செய்கிறீர்கள். क्या तैयारी कर रहे हो? என்ன ஏற்பாடு செய்கிறீர்கள்? प्रिंस बनने की तैयारी करते हो। பெகரில் இருந்து பிரின்ஸ் ஆகுவதற்கான ஏற்பாடு செய்கிறீர்கள். साहूकार लोग कोई अपन को बेगर नहीं समझते। பாபா சொல்கிறார், பணக்காரர்கள் யாருமே தன்னை பெகர் என்று புரிந்து கொள்வதில்லை. क्यों? ஏன்? जिसके पास प्रैक्टिकल में ढेर सारी धन संपत्ति भरी पड़ी होगी, யாரிடம் பிராக்டிக்கலில் அதிகமான தன சம்பத்தி பொன் பொருள் அதிகமாக நிறைந்துள்ளதோ वो बेगर कैसे समझेगा? அவர்கள் தன்னை பெகர் என்று எப்படி புரிந்து கொள்வார்கள்? पास धन होगा, जिसके पास प्रैक्टिकल में ढेर सारी धन संपत्ति भरी पड़ी होगी, वो बेगर कैसे समझेगा? जिसके पास धन होगा तो धनवान होगा, धनवान होगा तो उसको धन का नशा होगा। யாரிடம் பிராக்டிக்கலில் பணம் உள்ளதோ அவர்கள் தனவான் பணக்காரராக இருப்பார். பணக்காரராக இருந்தால் அவருக்கு அந்த போதை இருக்கும். पहलवान होगा तो उसको धन का नशा होगा। பயில்வானாக இருந்தால் அவருக்கு அந்த உடலினுடைய போதை இருக்கும். कोई बड़ा नेता जनवान होगा, ஏதாவது பெரிய தலைவர் அவருக்கு பின்னால் அதிகமான மக்கள் இருக்கிறார்கள் என்றால் पहलवान होगा तो उसको धन का नशा होगा। कोई बड़ा नेता जनवान होगा तो उसको अपनी नेतागिरी का नशा होगा, मैं बड़ा नेता हूँ। யார் பெரிய தலைவராக இருக்கிறாரோ அரசியல் தலைவர் என்றால் அவருக்கு அந்த போதை இருக்கும், நான் இவ்வளவு பெரிய அரசியல் தலைவர் என்று. जिसको जो भी इस दुनिया की प्रभुता मिलती है, இந்த உலகத்தினுடைய அதிகாரம் அதாவது ஆட்சி என்னவெல்லாம் கிடைக்கிறதோ யாருக்கெல்லாம் கிடைக்கிறதோ जिसको
जो भी इस दुनिया की प्रभुता मिलती है उस प्रभुता का नशा मद जरूर चढ़ता है। அவர்களுக்கு அந்த பதவியினுடைய போதை கண்டிப்பாக இருக்கும். इस दुनिया के जो भी साहूकार लोग हैं அப்பொழுது இந்த உலகத்தில் யாரெல்லாம் பணக்காரர்கள் இருக்கிறார்களோ उनको बेगर नहीं समझते हैं। யாருமே தன்னை பெகர் என்று புரிந்து கொள்வதில்லை. और तुम आपन को बेगर समझते हो। ஆனால் நீங்கள் தன்னை பெகர் என்று புரிந்து கொள்கிறீர்கள். वो कोई भी अपन को बेगर नहीं समझते हैं। और तुम आपन को बेगर समझते हो। प्रैक्टिकल में बेगर बनेंगे तो समझेंगे। பிராக்டிக்கலில் பெகராக ஆனால் தான் புரிந்து கொள்வார்களா या नहीं होंगे तो समझेंगे। அல்லது பெகராக இல்லை என்றால் புரிந்து கொள்வார்களா? प्रैक्टिकल में बेगर बन चुके होंगे ईश्वरीय सेवा में। யார் பிராக்டிக்கலில் ஈஸ்வரிய சேவையில் பெகர் ஆகிவிட்டார்களோ सब कुछ जिन्होंने अपना अर्पण किया होगा யார் தன்னுடைய அனைத்தையுமே அர்ப்பணம் செய்து இருக்கிறார்களோ तो अपन को बेगर समझेंगे। அவர்கள்தான் தன்னை பெகர் என்று புரிந்து கொள்வார்கள். नशा रहेगा। போதை अब இருக்கும். हम बेगर टू प्रिंस बनने वाले। அதாவது இப்பொழுது நாங்கள் பெகரிலிருந்து பிரின்ஸ் ஆகுகிறோம். अच्छा बच्चों को ओम शांति। நல்லது. குழந்தைகளுக்கு ஓம் சாந்தி.